பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் குரு பூர்ணிமா நாளான இன்று பௌர்ணமியின் சிறப்பு குறித்து முதலில் நமக்கு சிறிய விளக்கத்தை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த விளக்கத்தினை தொடர்ந்து அன்பர்களின் கேள்வி பதிலுக்கு நாம் செல்வோம் என்று கூறி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிரிஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் புரொஃபசர் சுமதி அம்மா அவர்களுக்கும், விண்ணிலை வழியாக இணைந்துள்ள எல்லா மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கூறி, இன்றைய நிகழ்ச்சியானது கேள்வி பதில்தான். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே கேள்வி பதில் தான் வைக்கிறார்கள். இந்த கேள்வி பதில் என்பது கேள்வி கேட்பவர்களுக்கு உரிய நேரம். அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஆனா இன்றைய நாள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையான நாள், பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியில ஒரு விசேஷம் உண்டு. அதை குரு பூர்ணிமா என்று அழைப்பார்கள். ரொம்ப விசேஷமானது. அதை பற்றி தெரிந்து கொண்டு மேலும் சில பௌர்ணமி நிகழ்வுகள் பலவற்றையும் நம்ம தெரிய போறோம். முதல்ல பௌர்ணமி என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் ஆழியார்ல பலமுறை பௌர்ணமி பத்தி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய ஞாபகத்துக்காக அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் பொழுது பௌர்ணமி தோன்றுகிறது. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நேர் வித்தியாசம்தான். நம்ம இப்ப அமாவாசையை பத்தி பேச போறது இல்ல, பௌர்ணமி மட்டும்தான் பேச போறோம். இந்த பௌர்ணமி தினங்கள்ல தான் ஆகரண சக்தி என்பது அதிகமாக ஏற்படுகிறது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் பௌர்ணமியை நம்ம நல்ல நாளாக சொல்லுகிறோம் என்றால், பூமியினுடைய மேல் மட்ட பகுதியில் நிலவுக்கு திறந்த வெளியில் இருப்பதால், அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலவுக்கு பூமியினுடைய அந்த பகுதி பூரா, அந்த பரப்பு பூரா தெரியுது. அப்ப நிலவினுடைய அந்த சூரியனிலிருந்து பெற்றிருக்கின்ற அந்த கதிர்களை பிரதிபலிப்பது பூமியில் அந்த நாளில் முழுவதுமாக விழும் அந்த இடத்துல. அப்ப அந்த நிலவினுடைய காந்த ஈர்ப்பு விசை பூமியின் மேல் பகுதியில் தாக்கம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு தான் கடல் அலைகள் அந்த ஆகரண சக்தியால் ரொம்ப உயரமா மேல போகும். அப்படி அந்த கடல் அலைகளையே அந்த ஆகரண சக்தி அதிகமாக இழுப்பதால் நமது உடம்பில் உள்ள ரத்தமும் அந்த நீர் சம்பந்தப்பட்டது தானே, லிக்விட் தானே. அப்ப அந்த ரத்தமும் அதிகமாக மேல் நோக்கி செல்லும். உடம்பிலிருந்து அதுக்குன்னு கீழே போகாதுன்னு இல்லை, அதிகமாக மேல் நோக்கி செல்லுன்னா மூளை, பிரெயினுக்கு போகுவது. அப்ப மூளைக்கு போகின்ற அந்த ரத்தம் அதிகமாக போகும்பொழுது அந்த மூளை என்னது புத்துணர்ச்சி பெறும். எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் இரத்த ஓட்டத்துடன் தொடர்புடையன. நம்ம பார்த்திருக்கோம் நவகிரக தவத்துல. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல ரத்தம் மேல போகும்போது நம்மளுடைய முதுகுத்தண்டை நல்லா கவனிக்க. நம்மளோட முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இரத்த நாளங்கள் எல்லா இடங்கள்ல போகும்போது, அந்த முதுகுத்தண்டு வழியா போகும்போது பாத்தீங்கன்னா நேரா ஸ்ட்ரைட்டா போகும். அதனால அந்த நேரத்துல அந்த மாதிரி முதுகுத்தண்டை நேராக வைப்பதற்காகத்தான் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அந்த பௌர்ணமி காலங்கள்ல அப்படியே தவத்தில் உட்காந்துருவாங்க, தியானத்தில் உட்காந்துருவாங்க.
ஏன்னா அப்பதான் முதுகெலும்பு நேரா இருக்கும். அக்காலங்களில் தான் தியானம் செய்ய ரொம்ப நல்லதாக அவர் கருதினார்கள். அதனாலதான் நம்மளும் இப்ப இந்த பௌர்ணமி நேரங்கள்ல தியானம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அறிவுறுத்திட்டு வர்றோம். பௌர்ணமி காலங்களில் தியானம் செய்யுங்கிறதுன்னு. ஏன்னா தியானம் எளிதில் கிட்டும், அபரிமிதமான தவப்பலன் கிட்டும் அந்த நேரத்துல. இப்ப மூளைக்கு அந்த ரத்தம் செல்வதனால மூளை என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலை ஓங்கும், சித்தர்கள் சொன்னது. அப்ப ரத்த ஓட்டம் அதிகமா அங்க பிரெயினுக்கு செல்லும் போது அந்த மூளையினுடைய ரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா மூளை புத்துணர்ச்சி பெறுது. அவருடைய புத்துணர்ச்சி போய் அந்த நேரத்தில், அந்த தியானம் செய்கின்ற காலத்திலோ அல்லது சும்மா இருக்கின்ற காலத்திலோ அந்த ரத்தம் அதிகமாக அங்கு செல்லும் பொழுது என்ன நிலையில் இருக்கிறதோ அது அதிகம் காட்டும். இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். புத்திசாலி அதிக புத்திசாலி ஆவான், அதே நேரத்துல புத்தி சுவாதீனம் மற்றவர்கள் அந்த நேரத்துல ரொம்ப குழம்பி போவாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல இருவருமே அமைதி காக்கணும்னு சொல்லுவார் சில நேரங்களில் மகரிஷி. அதற்குத்தான் தவம், தியானம், பூஜை செய்து இறைநிலையோடு இருத்தல் அவசியம் என்றார். மனம் அமைதி காப்பதுதான் பௌர்ணமி நேரத்துல மிக மிக முக்கியமானது. அந்த அமைதி காப்பதற்குத்தான் தவம், தியானம். சித்தர்கள் இந்த பௌர்ணமி காலத்துலதான் அதனுடைய தன்மையை, அதனுடைய பெருமையை உணர்ந்து மூலிகை பறிப்பது, மூலிகையை காய்ச்சுவது, ரசவாதம் செய்வது, சித்துகள் பெறுவது, ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுவது, இறை சிந்தனையோடு இருப்பது இக்காலங்களில் தான்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சிறப்பு பெற்ற பௌர்ணமி காலத்தை பொதுவாகவே அமுதம் பொழியும் நிலவு என்பார்கள். பௌர்ணமி அன்று முழு வெள்ளை ஒளியை அமிர்தமாக்கி அதை பொழிவதாக கருவது ஐதீகமாக இருக்கிறது அக்காலத்து வேத காலத்தில் இருந்தே. அன்னைக்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க அன்னைக்கு பாயசம் செய்து அதை அந்த நிலவு முன்னாடி, வீட்டில் வச்சாலே நிலவு முன்னாடி வச்ச மாதிரி தானே, அதை அருந்துவார்கள். அந்த பாயசத்தில் தான் அந்த நிலவினுடைய வெள்ளை ஒளி கதிர்கள், காந்தலை கதிர்கள் அப்படியே வச்சுக்கலாம், அமிர்தமாக பொழிந்து அதுல இருக்கும். அது அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது மன ஆற்றலை அதிகமாக கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தன ஆகர்ஷண சங்கல்பம் செய்யும் பொழுது மகரிஷி என்ன சொல்லுவாரு, ஒரு டம்ளர்ல பாயசம் இயற்கையான பொருள்களோடு இருக்கிறத சேர்ந்து அந்த பாயசத்தை செய்து அருந்துங்கள். அதனுடைய தத்துவம் தான் இது. பௌர்ணமி காலங்களில் தான் மனிதருக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை மேம்பட வளர்க்க உகந்த காலம் அது. ஏன்னா மன ஆற்றல் அதிகமாச்சுனாலே, மன ஆற்றல் ஒன்று அதிகமானாலே உங்களுக்கு தவம் தியானங்கள்லாம் ரொம்ப அருமையா கிடைக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்வேன், மன ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது. இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையும் போது பிரபஞ்சத்திலிருந்து எத்தனை கோடான கோடி சூரியன்கள் அது பிரகாசித்து அதன் மூலமாக எத்தனை கோள்கள் அதை பிரதிபலிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா கேட்டீங்களா? அட்டாங்க யோகமும் ஆதாரமாந்தும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேன் பட்டினத்தார். வட்டாய் செம்மதில் பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் எனக்கு கிடைச்சதேம்பார். அதை மகரிஷி சில நேரம் சொல்லுவார். அந்த மாதிரி நேரங்கள்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பால்வெளி அண்டம், அது மாதிரி கோடான கோடி அண்டங்கள் வெளிச்சங்களுக்கு உமிழி கொண்டு இருக்கின்றன. அந்த நேரத்தில் அது பௌர்ணமி நேரத்தில் எல்லாம் வாங்கும்போது தனி விசேஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டா 3 முக்கிய நிகழ்வுகளை நாம கவனிக்கணும். முதல் நிகழ்வு குரு பூர்ணிமா, பௌர்ணமி காலத்தில் கணக்கிடப்படுகிறது. 2வது சித்ரா பௌர்ணமி, அதுவும் பௌர்ணமி காலத்தில் கணக்கிடப்படுகிறது. 3வது சிவராத்திரி. இதை ஏன் சிவராத்திரி நான் இங்க சேர்த்திருக்கேன் அப்படின்னா, சித்தர்களுடைய தலைவன் சிவன், பெரிய சித்தன், அவன் பித்தன்.
அவனுக்கு கொண்டாடப்படுகிற அந்த பௌர்ணமி நாளிலிருந்து ஒரு சில நாளை கணக்கிட்டு அதிலிருந்து கொண்டாடப்படுகிறது தான் சிவராத்திரி. இது மூணையும் வந்து நம்ம சுருக்கமா பார்த்துட்டு நம்ம கேள்வி பதில் போவோம். முதல்ல இன்று மிகவும் அருமையான நாள் குரு பூர்ணிமா, குரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த குரு பூர்ணிமான் என்று சொல்லப்படுகிறது என்றால், தட்சிணாயனம் என்ற ஒரு காலம், ஒரு மாதத்தை சூரியன் பிரவேசிக்கின்ற காலத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள், தட்சிணாயனம் உத்தராயணம் என்று. இந்த தட்சிணாயன காலத்துக்கு பிறகு வருகிற முதல் பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா எனப்படும். அதாவது தட்சிணாயனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணமாகும் காலத்தை தான் அந்த தட்சிணாயனம் சொல்லுவாங்க. அது எந்த காலம்னு கேட்டீங்கன்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த மாசங்கள்ல வந்து சூரியன் வந்து தெற்கு நோக்கி பயணமாகும். இந்த தெற்கு நோக்கி பயணமாகிற இந்த தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுதாக கணக்கிடப்படுகிறது வேத காலத்தில். இக்காலத்தில் தான் சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து பகலில் வந்து குறைந்தும் இரவில் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். சூரியனுடையதே அந்த இதுல குளிர்ச்சி அதிகமா இருக்குன்னா, ஏற்கனவே நிலவு வேற குளிர்ச்சி, சூரியனும் இந்த நேரத்துல பகலில் அதனுடைய அந்த கதிர்வீச்சு குறைந்து இரவில் வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும். ரெண்டு சேரும்போது அந்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மன அமைதி, ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அதனாலதான் இந்த இதை வந்து இந்த நாளை வந்து குரு பூர்ணிமா. இதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா பாருங்க. இந்த குரு பூர்ணிமால வந்துதான் ஆடி மாசம் வருது. அவங்க சொல்ற மாதிரி தெற்கு நோக்கி போகும்போது ஆடி முதல் பௌர்ணமி இன்னைக்கு. இந்த நாள் தான் சீடர்கள் தங்கள் குருவை வணங்கும் நாளாக கருதுகிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி பிடிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த 6 மாதங்கள்ல தான் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதை குரு பூர்ணிமா என்று சொல்லுகிறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆதியில் சிவயோகியாய் இருந்த சிவபெருமான், ஆதியில சிவனும் ஒரு யோகியா தான் இருந்திருக்காரு, வேதம் கூறுது. அந்த ஆதி குருவாக மாறி சிவபெருமான் தென் திசை நோக்கி அமர்ந்து தனது சப்த ரிஷிகள் என அழைக்கப்படும் 7 ரிஷிகளுக்கு ஞானத்தை போதிக்கிறார். அகத்தியர், ஆங்கிரீஷர், காஸ்பியர், புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், மார்க்கண்டேயர், இந்த 7 சப்த ரிஷிகளுக்கு முதலாக அவர் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய ஞானத்தை அருளியதால் அந்த நாள் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த நாளை வந்து பொதுவாகவே ஆடி மாசம், இன்னைக்கு ஆடி மாசம் முதல் பௌர்ணமினால அந்த குரு பூர்ணிமா என்ன வச்சிருக்காங்க. ஒண்ணு வேணா, இந்த நேரத்துல, இந்த குரு பூர்ணிமா நேரத்துல காலையில எழுந்து உங்களுக்கு குருவாக இருக்கின்றவர் யாரா இருந்தாலும் சரி, அவரை கொஞ்ச நேரம் நினைத்து அப்படியே இது பண்ணீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய மன ஆற்றல் கூடுவதோடு அந்த குருவினுடைய அருளும் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இல்லை, நடப்பது அதுதான். அதனாலதான் இது குரு பூர்ணிமாங்கிறது வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா, சித்தர்களே அவர்களுடைய குரு இந்த நாள்ல தான் கும்பிடுவாங்க. அவர்கள் வந்து எல்லா நாளும் விட இந்த நாளை ரொம்ப, நான் தான் மேற்கொண்டே சொன்னேன்ல, இந்த குரு பூர்ணிமா நாள்ல தான் எல்லா நிகழ்வையும் அவர் நல்ல நிகழ்வுகளை பூரா அவர்கள் மேற்கொள்வார்கள். அடுத்தது சித்ரா பௌர்ணமி. இதுவும் ஒரு பௌர்ணமியினுடைய நிகழ்வு தான். வேதகால புத்தாண்டு என்பது சூரியன் மேசராசியில் வரும் பொழுது ஆரம்பமாகிறது. வேத காலத்திலேயே புத்தாண்டு எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எப்பொழுது சூரியன் மேசராசியில் வருகிறாரோ அப்போது ஆரம்பமாகிறது கணக்கிட்டுருக்காங்க. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் மேசராசியில் நிலவு பிரவேசிக்கும் போது அதை சித்ரா பௌர்ணமி சித்ரா பூர்ணமி என்று அழைக்கப்படுகிறது, பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. அந்நாளில் தான் அதிகபூர்வமான ஆற்றல் உடலிலும் உயிரிலும் நிரம்பி நிற்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். தவம் தியானம் செய்ய சித்தி கிடைக்கும். அந்த காலங்களில் கடந்த கர்மாவை
களைப்பதற்கு, தீர்ப்பதற்கு கடவுளிடம் நெருங்கி அழைத்து செல்லும் காலம் இந்த காலம். சித்ரா பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானது. எப்படி குரு பூர்ணிமா குருக்களுக்கு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை வழிபடுவது முக்கியமோ, அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியும் ஒரு முக்கியமான காலம். ஏன்னா பௌர்ணமியை ஒட்டி சில நிகழ்வுகள் சொல்றேன், மனசுல வச்சுங்க. அந்தந்த காலங்களில் அதை செய்யும் போது நமக்கு நல்ல சித்தி கிடைக்கும் தவத்தின் தியானத்திலும். இந்த காலத்துலதான் அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை தடைகளும் நீங்கும் என்று சித்தர்கள் அருளியுள்ளார்கள். சித்ரா பௌர்ணமியுடைய வேதகால நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா உனக்கு? தெய்வீக கணக்காளர் என்று சொல்லப்படுகின்ற சித்திரகுப்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இந்த சித்ரா பௌர்ணமியில தான் பிறந்திருக்கிறதாக கருதுகிறார்கள். காரணம், பிரம்மா சித்திரகுப்தனை யார் மூலம் படைச்சாருன்னா சூரிய கடவுள் மூலம் படைத்திருக்கிறார் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது, வேதகாலம் சொல்லுகிறது. சித்திரகுப்தன் யமனுடைய சகோதரன், யமனுக்கு உதவியாளன். சித்திரகுப்தனுடைய தொழில் என்ன? ஆன்மாவின் நல்லது கெட்டது பதிவு செய்து அதன் மூலியமாக புண்ணியம் பாவங்களை கணக்கிட்டு அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப தீர்மானம் போட்டு அதை யமனுக்கு அனுப்பி அவனை சொர்க்க நரகம் சொல்ல யமன் கட்டளையிடுவார். அந்த யமன் கட்டளை இடுவதற்குத்தான் அதை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவ புண்ணியங்களை எல்லாம் பார்த்து யமனுக்கு அனுப்புறது. அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசேஷமான தகவல் ஒன்று சொல்றாங்க. சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமியில் பிறந்துள்ளதால் அந்த நேரத்தில் அவனுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்ப அவன் பாவ கணக்கை பார்க்கும் பொழுது பாவங்கள் அதிகமாக இருந்தால் இந்த சந்தோஷ காலத்தில் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக அந்த பாவ கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை அதிகம் ஆக்குவாராம். அப்ப எல்லாமே சொர்க்கம் நரகம் போறதுக்கு அதுக்கு தகுந்த சொர்க்கமே எல்லாரும் போகட்டும், நான் என்னுடைய நல்ல நாள்னு சொல்ல. எந்த நாள்ல? அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும். இது எதுக்கு சொல்ற? பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்ட கதையா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பக்தி மார்க்கத்தினுடைய ஆன்மீக அறிவு குறைந்தவர்களுக்காக அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில கதைகளை சொல்லி அவர்கள் அந்தந்த காலங்களில் நன்றாக இருந்து வாழ்க்கை நோக்கத்தை அடையுங்கள் என்பதற்காகத்தான் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சிவராத்திரி. சிவராத்திரி என்பது சிவனுக்கு விரதம் இருப்பது என்று சொல்லுவார்கள் வேத காலத்தில். மாசி மாதம் தேய்பிரையில், கிருஷ்ணபட்சம் தேய்பிரை, வளர்ப்பிறைய சுக்லபட்சம் தேய்பிரையில் சதுர்தசி, சதுர்னா 4, தசினா 10, பௌர்ணமியிலிருந்து மாசி மாசம் பௌர்ணமியிலிருந்து 14வது நாள் திதி வரும் கிருஷ்ணபட்சம். அந்த திதியில தான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு மேல இருந்து சிவனை நினைத்து விரதம் இருந்து அவனை கும்பிடுவது. அதான் சிவராத்திரி. எல்லாம் போய் இந்த சிவராத்திரிக்கு அருமையான நாள். அதுவும் ஒண்ணு, எப்படி குரு பூர்ணிமா சித்ரா பௌர்ணமி இருக்கிறதோ அதே மாதிரி சிவராத்திரி. நம்ம பக்தி மார்க்கத்துல சிவனை வழிபடணுங்கிறது வேற விஷயம். நம்மளது மகரிஷியனுடைய என்ன ஆதிநிலை சிவகலம் தானே. யோசிச்சு பாருங்க, சிவகலம் தானே. இப்பொழுதுதானே அது சுத்தவெளி சிவகலம் தான். சிவன் தான் ஏற்கனவே தலைமை சித்தன். அந்த சிவராத்திரி நேரத்துல நாம் மனவளக்கலை மன்றத்தில் பயின்ற அத்தனை மெய்யன்பர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக சிவராத்திரி என்று நமது மகரிஷி அவர்கள் சில வழிமுறைகளை கொடுத்துள்ளார். என்ன செய்யணும்னு பாருங்க. ஆரம்ப காலத்தில் தவ சாதகர்கள், அதாவது ஆரம்பிக்கும் போது தவத்தை கற்றுக்கொண்டு இருக்கிற ஆரம்ப காலத்தில் இருப்பவர்கள் ஆக்கினை தவம் மட்டும் செய்யணுங்கிறாங்க அந்த நேரத்துல. ஏன்னா அந்த நேரத்துல மன அமைதி, ஏன்னா அது பௌர்ணமி காலத்துல இருந்து தள்ளித்தானே இருக்கு, அந்த பௌர்ணமியோட காலம் தானே அது. அப்ப மன ஆற்றலை நல்லா உயர்த்தணும்னா ஆக்கினை தவம் மட்டும் போதும் ஆரம்ப காலத்தில் உள்ள சாதகர்களுக்கு. அவங்கள போட்டு இந்த ஆரம்ப கால தவசாதர்களுக்கு அடுத்து அடிப்படை அகத்தாய்வு முடித்தவர்கள் ஆக்கினை துரியம் தவம் செய்யலாங்கிறார். கொஞ்சம் மேல போய் அவர் ஆக்கினை மட்டும், இவர் துரிய வரைக்கும் போகலாங்கிறார். அவர் சொல்ற காலங்கள் பாருங்க, அருமையான காலம். சில நேரங்கள்ல மகரிஷி சொல்லுவாரு, தவம் எந்த நேரமும் செய்யலாம் பாரு. சில நேரங்கள்ல ரொம்ப உள்ள இன்டீரியரா போகும்போது அதுக்கு சில இதுல குறிப்பிடுவார் பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு, பல ஆண்டுகள் தவம் செய்தவர்கள் இரவு 8
8 மணிக்குள்ள துரியாதீதன் தவம் செய்யணும். யாரு? பல ஆண்டுகள் தவம் செய்து பழகியவர்கள். இரவு 8 மணிக்குள்ள எப்போ? சிவராத்திரி அன்னைக்கு துரிய தவம் இயற்றலாம். அப்படி இயற்றினால் அதனுடைய உண்மை அறிய முயற்சிக்கலாம். எப்படி எப்படி நடக்குது என்னங்கிறத இருக்கலாம். இரவு 8 மணிக்கு மேல யார் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க பல ஆண்டு தவம் செய்தவர்கள் இரவு 8 மணிக்கு மேல என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, துரிய தவம் இயற்றி மௌனம் இருக்க பழகலாம். அந்த மௌன நேரத்துல தவம் இல்லாமல் மெய் விளக்க உண்மை அறிய வழிவகுக்கும் அப்படிங்கிறார். பொதுவாவே பார்த்துக்கிட்டீங்கன்னா, எல்லோருக்கும் ஏற்றது என்றால் துரிய தவம் செய்து மனம் என்ன என்பதை பற்றி ஆராயணும். அது குறித்து அகத்தாய்வு செய்யலாம். சிவராத்திரி என்பது வெறுமனே விழித்திருப்பது அல்ல, மனதை விழிப்புடன் ஆராய்வதுதான் அந்த காலம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால இந்த நிகழ்வுகள், பௌர்ணமின்னா என்ன, அதுல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சிட்டோம். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இதுல இதுவே நான் அதிகமாக எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி பதில் நிகழ்வு என்பது கேள்வி கேட்பவர்களுக்கு உண்டான உரிய நேரம் இது. அவர்கள் நேரத்தை சிறிது எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது நாம் கேள்வி பதிலை ஆரம்பிக்கலாம். நான் வணங்கும் 14 சித்தர்களும் மகான்களும் இவர்களோடு நம் குருவான வேதாத்திரி மகரிஷி அவர்களும் என்னுள் அமர்ந்து உங்களிடம் உரையாடட்டும். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான, அதுவும் குரு பூர்ணிமாவான இன்று தவம் எந்தெந்த நாட்களில் செய்தால் அது எத்தகைய சிறப்புள்ளதாக அமையும் என்று மிக சிறப்பாக எடுத்து கூறினது. ஐயா அவர்களும் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு குரு பூர்ணிமானால ஒவ்வொரு மன்றங்களையும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை தினம் அது. அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செய்யும் தினம் இது. அதனால இன்றைக்கு எல்லாருமே மன்றங்கள்ல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்லது. வந்திருக்காங்க ஐயா, ஒரு 180 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலேயே அதுவே பெருசு. பெரிய ஏன்னா இன்று அருமையான தினம். இன்னைக்கு அருமையான தினம். ஆமா, ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா கேள்வி கேட்க வந்திருக்காங்க ஐயா. கிருபாநிதி அம்மா கேளுங்கம்மா. மாலதி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன். எங்க மன்றத்திலயும் மௌனமெல்லாம் நடக்குது. நானும் இன்னைக்கு மௌனத்துல ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி கொஞ்ச நேரம் தவம் முடிச்சுட்டு உங்க கேள்வி பதில் முடிச்சுட்டு 1 மணிக்கு போகலாம் அப்படின்னு ஐயா என்ன பேசுறீங்கன்னு வந்தேன். ஐயா இதுல கேள்வி பதில் நிகழ்ச்சினா கூட எனக்கு உள்ள சில உணர்வுகளை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அதுக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நான் இப்ப என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும், நான் உங்களை பார்த்திருக்கேன். எனக்கு வயசு இப்ப எவ்வளவுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த குறையும் என் மனசுல கிடையாது. இன்னைக்கு குருபூர்ணிமானத்தினோம் போன வருஷம் ஜூலை 8 என்னமோ வந்துச்சு. நான் ஆழியார்ல இருந்தேன். இதே நாள்ல ஆழியார்ல இருந்தேன். ஐயா நீ காலையில தவம் பண்ண ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சு 4 மணிக்கு உட்கார்ந்து நான் பஞ்சபூத மகரிஷி குரல்ல போட்டு முடிச்சா எனக்கு ஒரு மாதிரி அத தவத்துல போறதை விட எனக்கு கண்ணு கலங்கி அப்படி வரவே மாட்டேயா. ஒரு உணர்வு பூர்வமா தவத்துல ஈடுபட்டா கூட ஒரு கண்ணெல்லாம் கலங்கி எதையோ ஒன்ன விட்டது மாதிரியும் அப்படியே மறுபடியும் போறது மாதிரியும் அப்படியே ரொம்ப நேரம் 6 மணி வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. உட்கார்ந்தே இருந்துட்டு அதுக்கு பிறகு உடற்பயிற்சிலாம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு இப்ப உங்க தவத்துல ஜாயின் பண்ணேன். அதுடைய எனக்கு ஏன் இப்படி வந்தது, நான் அப்படி செஞ்சதே கிடையாது. ஒண்ணு சரி உங்களோட அதை ஷேர் பண்ணல. இன்னொன்னியா இப்ப நம்ம தவம் செய்யறோம், துரியாதீதம் போறோம், இப்ப 9 மைய தவம் செய்யறோம், பஞ்சபூத நவகிரக தவம் செய்யறோம். ஏறத்தாழ எல்லாமே சுத்த வெளிக்கு போயிட்டு தான் நம்ம வர்றோம். ஆனா இந்த 2 தவங்களையும் நம்ம துரியம் அழகா முடிக்கிறோம். ஆனா அதை சுத்த வெளியிலேயே முடிக்கிறோம். சுத்த வெளியில இருந்து மறுபடியும் அந்த தவ ஆற்றலை பரவுது. அது மாதிரி நம்ம சொல்றோமா என்னன்னு தெரியல. இதுடைய காரணம் என்னையா? ஏன்னா அங்கேயே அப்படியே சுத்த வெளியிலேயே நான் அப்படியே இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே சுத்த வெளிக்கு நான் போய் பெரிய ஞானியெல்லாம் இல்ல இருந்தா கூட அதை விட்டு என்னால வரவே முடியல. அப்படியே உட்கார்ந்தே இருந்தேன். ரொம்ப நேரம் தவம் பண்ணனா இல்ல அழுதனா இல்ல உட்கார்ந்து இருந்தனா எதுவுமே தெரியல எனக்கு. இதை உங்கள்கிட்ட இன்னைக்கு ஐயா எல்லாரும் மன்றதுக்கு போயிட்டா இன்னைக்கு ஐயாட்ட ஷேர் பண்ணணும். போன் பண்ணி கேட்கறத விட ஜூம்ல கேட்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் ஒண்ணு வந்தேன். அப்ப நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம்
இருந்து என்னோட தவத்தை கிளியர் பண்ணிட்டு 6 மணிக்கு தான் வெளியே போனேன். அதோடைய ரீசன் என்னவா இருக்குங்கய்யா? இது எல்லாருக்கும் ஏற்படுற உணர்வா, இல்ல நான் தான் இதை இப்படி வேற மாதிரி அனுபவிச்சனா அப்படின்னு ஒரு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதல் கேள்வி உங்களை கண்களை தண்ணீர் வருது, அது வருது, இது வருது என்பது ஒரு உணர்வு நிலை. அந்த மாதிரி உணர்வுகள் வரும் பொழுது நீங்கள் அந்த இதுல சித்தி அடையிறதுக்கு இப்பதான் அடி எடுத்து வைக்கிறீங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு நிலையில அமர்ந்துட்டு அந்த நிலை வந்தீங்கன்னா தன்னை மறந்து விடுவீர்கள். இந்த உணர்வே தெரியாது உங்களுக்கு முதல்ல. அதுல இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோங்கிறது அது நம்ம தெரியாது அந்த நிலை. அதனாலதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம். தூங்கும்போது என்னமே நம்மளாலே எதுவுமே பார்க்க முடியாது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல நம்மளே செத்த பிண மாதிரிதான் கிடப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி தவ நேரங்கள்ல இப்படி வருது அப்படின்னா இதுதான் அடிப்படை. இந்த காலங்கள்ல இருந்து அந்த உணர்வு நிலையில கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி 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 அதுலயே இருந்து நீங்க வரும்போது அந்த நிலை மறந்து அந்த நிலைக்கு போயிடுவீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எந்த விதமான தவறுகளும் எதுவுமே இல்லை. பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒன்று ஆரம்பிக்கிறீர்கள். அந்த மூளையானது பழக்கப்பதிவுகளை சில நேரங்கள் அதோடு மோதி இருத்தி கொஞ்சமா இது பண்ணி அந்த பழக்கப்பதிவுகளை மீறி வரும்போது அந்த விளக்கப்பதிவுகளை எப்பொழுது உங்கள் மூளை பெறுகிறதோ தவத்தின் தியானத்தின் மூலமாக அப்ப அந்த நிலைக்கு தாராளமா வந்து விடுவீர்கள். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த கேள்வி பொதுவாகவே எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்விதான். இது அனுபவம் தான். ஆனா ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்க பாத்தீங்களா, அது அருமையான கேள்வி. அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய கேள்வி, தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி. அருமை. அதாவது நீங்க சொல்றீங்க சுத்த வெளியில போய் நின்று அங்கேயே முடிக்காம திரும்பி எதுக்கு நீங்க நம்ம தியானத்துல இங்க தலை உச்சியில துரியத்துல நின்று இது பண்ணணும். அந்த நிலையில அப்படியே என்னால அங்கேயே அந்த இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னா அங்கேயே மறந்து அப்படியே உக்காந்துடுறேன் அப்படிங்கறத காட்டிலும் துரியாதீத தவத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் மகரிஷி சொல்றது இது, எப்பொழுதெல்லாம் நாம் மேல் நோக்கி போகின்றோமோ, மேல் நோக்கினா சுத்த வெளிக்கு போகின்றோமோ அப்பொழுது நமது ஆரம்பிக்க வேண்டிய இடம் ஆகினை மேல் நோக்கி போவதற்கு. எப்பொழுதெல்லாம் நாம் ஆகினையிலையும் துரியத்திலையும் நின்று அதோட முடித்துக் கொள்கிறோமோ அப்ப கீழ்நிலையான மூலாதாரத்திலிருந்து போகணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆகினை தான் புருவம் மத்திய தான் ஆன்மீக திருப்பு முனை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கதான் உங்களுக்கு ஆன்மீக திருப்பு முனையே கிடைக்குது. உயிர் உள்ளே உடலில் கொண்டிருக்கிற அந்த உயிரினுடைய ஆற்றலை உணர்வது ஆகினை. இங்க உணர்றோம் உயிர் துடிப்ப. அது உணர்ந்த பின்னாடி அந்த உயிரினுடைய மூலத்தை உணர்வதுதான் உச்சியிலிருந்து சுத்தவெளி வரைக்கும் போறது. நீங்க சுத்த எங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்க மாறுகிறீர்கள் என்றால் அந்த எண்ணமானது உங்கள் உயிரை அங்கே போய் நிறுத்துகிறதுங்கிறத முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும். உடலில் உரைகின்ற உயிர் சக்தியை நீங்க எங்க வரீங்க? தலை உச்சியில இருக்கும் போது அது என்ன பண்ணுது? இறைநிலை வாயிலுங்குது. அப்ப அந்த இறைநிலை வாயில் என்பது வாசல் தானே. அந்த இடத்துல உயிர் சக்தி நிற்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கிற உயிர் சக்தியானது இந்த இடத்துல நிக்குது. தலை உச்சியில நிக்குது. இறைநிலை வாயில், இறைநிலை வாசல்ல நிக்குது. இப்ப இறைநிலைக்கு அப்படி போறதுக்கு முயற்சி பண்ணுது. நீங்க கொண்டு போக போறீங்க உங்களுடைய உயிர் சக்தியை. திடீர்னு நீங்க போகலாம். அந்த உயிர் சக்தியை உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து திடீரென்று பேரியக்க மண்டலத்துக்கு கொண்டு போகலாம். ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, அங்கங்க சில ஸ்டாப்புகள் போட்டு ஒரு நிறுத்தம் போட்டு கொண்டு போகணும்னா திடீர்னு ஜெர்க் ஆகுறது கொஞ்சம் நிற்கும். முதல்ல தலை உச்சியிலிருந்து உங்களோட உயிர் சக்தியானது 12 இன்ச்சு 1 அடி உயரத்துல துவாதசாங்கத்துல நிறுத்துறீங்க. கொஞ்ச நேரம் தான், 2 மூச்சு 3 மூச்சு தான், அதுக்கு மேல நிக்க கூடாதுங்க. டக்குன்னு சந்திரனுக்கு போறோம், அங்கிருந்து சூரியனுக்கு போறோம். சூரிய மண்டலத்திலிருந்து அப்படியே விரிஞ்சு கம்ப்ளீட்டா பேரியக்க மண்டலம், இந்த காந்த களத்தோட நம்ம உயிராற்றல் அப்படியே போட்டு இணைக்கிறோம். அங்கிருந்து அப்படியே என்ன பண்றோம், அப்படியே அதை தாண்டி சுத்த வெளிக்கு போறோம்.
நம்ம போறோம்னா என்ன போறோம்? நீங்க போறீங்கன்னா என்ன பண்ணுங்க? உங்களுடைய உயிராற்றல் அங்க நிக்குது. ஆற்றல். உங்களுடைய உயிராற்றல் அங்க நிக்கும் பொழுது வேற ஒரு எண்ணத்தையும் நீங்களால பார்க்க முடியாது. உங்களுடைய உயிரினுடைய அந்த மூலமே எது? அந்த சுத்த உயிர் வெளி. இருந்தா தானே மனம் தான் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். அந்த மனம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிர சக்தியானது எங்க இருக்கு? சுத்த வெளியில போய் நிறுத்திட்டீங்க. சுத்த வெளியில நிறுத்த அந்த இறைநிலையோடு கலந்து எல்லாம் இருக்கும் பொழுது அதோட கலந்து விட்டீங்க அப்படின்னா கலந்துக்கலாம். ஆனா அதற்கு பின்னால் வருகின்ற அந்த சில நிகழ்வுகளை நீங்கள் தாங்க வேண்டும். அது சித்தர்களால் தான் முடியும், அது மகான்களால் தான் முடியும், அது ரிஷிகளால் தான் முடியும், அதை யோகிகளால் தான் முடியும். அங்கேயே விட்டுட்டு வர முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்ப நீங்க பண்ற அந்த துரியாதீத தவத்தினுடைய அந்த அர்த்தம் அங்க போய் சுத்த வெளியில போய் உங்க உயிர் சக்தி நின்று அதனோட கலந்து அந்த இறையாற்றனுடைய சக்தியும் சேர்த்து பெற்று என்ன பண்ணணும்? அந்த சக்தியோட ஏற்கனவே அந்த உயிராற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்கு, பேரியக்க மண்டலத்துக்குன்ற காந்த களத்துல போய் அப்படியே அதனுடைய சக்தியை பூரா வாங்கியிருக்கு. அந்த காந்த களத்துல தான் சித்தர்கள் மகான்கள் தாங்கள் உணர்ந்து அறிந்த எண்ணங்களை பிரபஞ்ச காந்த களத்தோடு பதிவேற்றுவிட்டு அதன் பின்னாடிதான் பரம்பொருளோடு இணைகிறார்கள். அப்ப நீங்க அந்த காந்த களத்துல நின்று அந்த பேரியக்க மண்டலத்துல நின்றுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சக்தியை வாங்கிட்டு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையுடைய சக்தியை சிவகலத்துல வாங்குறீங்க. சுத்த வெளியில எல்லாம் வாங்கி நிறைச்சிட்டீங்கன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு அங்கேயே போய் முடிஞ்சிருமா? விடவே கூடாது, முடியாது. எப்படி உயிரில இருந்து உடலிலிருந்து உயிர் சக்தியை வெளியே கொண்டு போறோமோ திருப்பி உள்ள கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய ஆரம்ப சாதகம். அப்ப திருப்பி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மேல போய் அங்க போய் எல்லாம் போட்டு அந்த சக்தியை நம்ம நல்லா கொண்டுட்டு வந்து என்ன செய்யணும்? பழையபடியும் சுத்த வெளியிலிருந்து பேரியக்க மண்டலம் வந்து பேரியக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய சூரியன்ல இருந்து சந்திரன் வந்து சந்திரன்ல இருந்து துவாதசாங்கம் வந்து துவாதசாங்கத்துல இருந்து நம்ம எப்பொழுது தலை உச்சிக்கு வந்தது மட்டுமல்ல, மகரிஷி ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, நாம் பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் பாரு. அப்ப அந்த உயிர் பூரா இறங்கி பழையபடியும் அந்த செல்லுகளோட சேர்ந்துரும். எப்படி சேரும்? ஆற்றலோட சேரும். அந்த ஆற்றலோடு சேர்ந்த பின்னாடித்தான் அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் முதல்ல உங்களுக்கு தன் வாழ்த்து. உங்களை நீங்களே வாழ்த்திக்கங்க. அடுத்தது அந்த வாழ்த்து யாருக்கு போகணும்? உங்க மனைவிக்கு, அடுத்தது உங்க பிள்ளைக்கு, அடுத்தது உங்களுடைய உடன் பிறப்புகளுக்கு, ரத்த சம்பந்தம், எப்படி வரிசையா கொண்டு வர்றாரு பாருங்க. அதனால தான் அங்க வச்சு முடிக்க கூடாது. ஆனா நீங்க பழைய நம்ம சித்தர்கள்லாம் வந்து அந்த இடத்துலயே நின்று அந்த இடத்துலயே இது பண்ணி அவங்க எல்லாம் அப்படியே அதுக்குண்டான இதெல்லாம் பார்ப்பாங்க. சித்தர்கள்லாம் வந்து காலையில இருந்து மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் தவத்திலேயே இருந்தாங்க, நாள் முழுது இருந்தாங்கன்னா அதனால் உண்டாகக்கூடிய அந்த உடலில் ஏற்படுகின்ற சில அசௌரியங்களை தீர்ப்பதற்கு அவர் மூலிகை மருத்துவம் அதுக்கு தகுந்த இதுகளெல்லாம் அவர் வைத்திருப்பார்கள். உணவு முறை பழக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்தது வந்து நாம் சாமியாராக போவதற்கு அல்ல, தவத்தோடு இருந்து தவ ஆற்றலை பெற்று அந்த இறைநிலையுடைய ஆற்றலை பெற்று அதன் மூலியமாக நாம் மன ஆற்றல் வாங்கி அந்த மன ஆற்றல் மூலமாக தனி மனிதனுடைய ஆற்றல் அதிகமாகி மனதனுடைய அமைதி பெற்று அதன் மூலமாக குடும்ப அமைதி பெற்று அதன் மூலமாக நாட்டினுடைய அமைதி, அதன் மூலமாக உலக அமைதி, அதன் மூலமாக போரிலா நல்லுலகம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே தவநிலையில கொண்டு போறோம். அது முதல்ல பார்த்துக்குங்க. அதனால அங்கங்க விட்டுட்டு வர்றது இல்லை, அது நம்ம அப்படியே கொண்டுட்டு வரணும். என்னம்மா வேற ஏதாவது வேணுமாம்மா? நன்றி, ரொம்ப சிறப்பியா. இந்த எனக்கு அவ்வளவு விவரம் இல்லையா. இன்னைக்கு உள்ள இந்த குரு பூர்ணிமாங்கிறது இன்னைக்குடைய கோள்கள் மாற்றம் எல்லைக்கு உள்ள பௌர்ணமி. சில பேர் சொல்றாங்க விஸ்வாமித்திர பிறந்த நாள் அதனாலங்கிறாங்க. சில பேர் இல்ல கோள்களுடைய மாற்றம் ரொம்ப இறங்கி இருக்குங்கிறாங்க. எதையா அதுல கோள்களுடைய மாற்றம் இறங்கி இருக்குன்னு இல்ல, இன்னைக்கு குரு பூர்ணிமா என்பது சந்திரனுடைய நிலையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கோள்களுடைய நிலை வேற. இன்னைக்கு சந்திரன், அதாவது நல்ல கவனிங்க, சூரியனில இருந்து நேர கதிர்கள் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா தாங்க மாட்டோம். பாத்திருக்கீங்களா? ஓசோன் புடல ஓட்ட விழுந்ததுனாலதான் இவ்வளவு வியாதி. அதே இறைநிலையாவது தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த சூரிய கதிர்களை அந்த சந்திரன் வாங்கி அந்த சந்திரன் அந்த கதிர்களில் இருக்கக்கூடிய அது தீமையான செயல்களை பூரா நிறுத்தி அதனுடைய
ஒளியை பிரதிபலிக்கிறது. எப்படி பிரதிபலிக்கிறது? அமுதமாக பிரதிபலிக்கிறது. அந்த அமுதத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம மன ஆற்றல் கூடுகின்றது. அப்படி கூடும்போது என்ன செய்யுங்கன்னா, அதுக்குன்னு சில காலங்கள்ல வந்து அந்த ஆற்றலானது எந்தெந்த மாதங்களில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அருமையானதற்கு அமுதம் சாதாரணமாகவே வந்து பௌர்ணமியில வந்து அந்த அமிர்தம் வந்துகிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் குறிப்பிட்ட காலங்களில் வந்து அந்த அமிர்த பொழிவு வந்து ஜாஸ்தி இருக்கும். அந்த நேரங்கள்ல ஒண்ணுதான் குரு பூர்ணிமா என்று சொல்லப்படுகின்ற அந்த 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 நேரங்கள்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சித்தர்கள் பூரா அந்த நேரத்துல தான் அட்டமா சித்துகளுடைய சக்திகளை எல்லாம் வாங்குவாங்களாம். இறைவனுடைய நேர் கனெக்ஷன்ல இருப்பாங்களாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆதிசிவனானவன் அந்த 7 சப்தரிஷிகளுக்கு கொடுத்த ஞான உபதேசம் கொடுத்த நாள் அந்த நாள். அந்த நாள்ல சிவன் அமைச்ச அந்த 7 நீங்க சிவனை நினைத்த அந்த நாள் தவம் இருந்தீங்கனாலே போதும். நம்ம என்ன சிவனை நிறுத்தி பக்தி மார்க்கம் கிடையாது. நம்மளுக்கு சிவன் யாரு? சுத்தவெளி. அந்த சுத்தவெளி துரியாத தவத்துல போய் நின்றுட்டோம்னா அந்த சிவனோட சக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 7 சப்தரிஷிகளுடைய அந்த எண்ணங்கள், அந்த அனுபவங்கள் பூரா அந்த பிரபஞ்சத்துல பதவி இருக்கும். எந்த காலமா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம், நம்மளுக்கு தான் காலம் என்பது வந்து ரொம்ப இதா தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் போறதே தெரியாது. அது பாருங்க, ஒரு வருடம் என்பது வந்து தேவர்களுக்கு வந்து என்னாகும்? ஒரு பகல். இன்னொரு வருடம் இரவு. அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அது அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து தட்சாயணம் ஒரு பகலு, உத்தராயணம் ஒரு இரவுங்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல குரு பூர்ணிமால வந்து அந்த அந்த நேரத்துல பௌர்ணமியானது நமக்கு கிடைக்கின்ற காலங்கள்ல அப்படி வகுத்திருக்கிறார்கள். இந்தந்த காலங்கள்ல இது இப்படி இப்படி நிறைய இருக்கும், அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் என்பதுதான் வேத காலத்திலிருந்து சொல்லப்பட்ட வந்த அந்த கருத்துக்கள். அதான் ஐதீகம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்புயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மாலதியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மிக விரைவான விளக்கம். நன்றி ஐயா. அடுத்து சங்கர் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. சங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. குரு பூர்ணிமா அன்று குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. நன்றி ஐயா. இருக்கட்டும். நீங்க இந்த வார்த்தை சொன்னாலும் போதும், நீங்க வணங்குகின்ற குருவுக்கு அது போகணும்னு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம்யா. எனக்கு ஒரு 2 கேள்வி. ஒண்ணு வந்து, இந்த ஆடி மாசம் வந்து உங்களுக்கு மரணம் வந்து ஜாஸ்தி ஆகுது. மரணம் மட்டும் இல்ல, உடல்நிலை சரியில்லாத அதுக்கு ஜாஸ்தி வருது. இதோட ஈர்ப்புத்தன்மையும் இதோட விஞ்ஞான விளக்கம் தெரியணும். ரெண்டாவது கேள்விங்க, அதாவது நம்ம பிரபஞ்சத்துல நம்ம எப்பவுமே வெளியில பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா ஆன்சர் பூரா கிடைக்கிறது நமக்குள்ளார. அப்போ அண்டத்திலிருந்து தான் பிண்டம் வரைக்கும் வந்திருக்குங்கிறது ஒரு உண்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது அண்டத்தில் இருக்கிற சுத்த வெளி தான் நம்ம பிண்டத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த பிண்டத்தில் இருக்கிற சுத்த வெளிங்கிறது எதுங்கிறதும், அந்த எது சுத்த வெளியிருந்து எழுச்சி பெற்றதோ அதே மாதிரி நம்மளுக்குள்ளார இருக்கிற சுத்த வெளி எழுச்சி பெற்று மாற்றம் தந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. முதல்ல வந்து உங்க கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி அதாங்க, இந்த ஆடி மாசம் வந்து நிறைய சொல்றேன். ஆடி மாசத்துல வந்து நிறைய மரணங்கள் நிகழுதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமாங்க. ஆடி மாதம் மட்டுமல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். பௌர்ணமி காலங்கள்லையும் அமாவாசை காலங்கள்லையும் மரணம் நிகழ்வது சர்வசாதாரணம். அதை விட அமாவாசை என்று மிகவும் மரணம் நிறைய நிகழும். நீங்க மரணம் நிகழுதுன்னா விபத்து அல்லது திடீர் மரணம் அல்லது இயற்கை மரணத்தை பத்தி நான் பேசுறேன். எப்படி வந்து பௌர்ணமி காலங்கள்ல வந்து அந்த ஆகர்ண சக்தி அதிகமாக இருக்கிறதோ, ஆகர்ண சக்தி அதிகமா இருந்தா இழுக்கும் இல்லையா? இழுக்கும். இந்த உடல் வெயிட் ஆனது இல்லையா? சதை, எலும்பு எல்லாம் வெயிட் ஆனது இல்லையா? ரத்தம் அதெல்லாம் இருக்கு, உருபொருள்கள் பூரா வெயிட் ஆனது. அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இதையும் இழுக்கும். நல்லா கவனிக்கணும். அப்ப எல்லா பொருள்களையும் இழுக்கும் போது எது கன அதிகமாக இருக்கிறதோ அது பூமியை ஒட்டியே இருக்கும்.
பூமியினுடைய ஆகர்ண சக்தியை மீறி இது இழுக்கிறதுக்கு அவ்வளவு இது இல்லை. ஆனா அந்த பூமியினுடைய ஆகர்ண சக்தி இருக்கிறதுனால அந்த இந்த உடல் பூமியோட அந்த காலை வச்சு விடாம அப்படி படுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் என்ன சொன்னேன், இந்த பௌர்ணமி காலத்துல ரத்த ஓட்டத்தை மேல் நோக்கி இழுக்குங்கும் போது அந்த மூளைக்கு நிறைய போகும்னு சொல்லியிருக்காது. ஞாபகம் இருக்கா? இப்ப கேட்டீங்களா? ஆமா, கேட்டேன். அது கணம் கம்மியா ஜாஸ்தியா? உயிரை காட்டிலும் உயிர் கண்ணுக்கு தெரியாது, ரத்தம் கண்ணுக்கு தெரியும். உயிர் காற்றை விட லேசானது. அது மேல இழுத்துட்டே இருக்கும். மேல இழுத்துக்கிட்டே இருக்கும். உயிரினுடைய சக்தி, அந்த உயிர் சக்தி எங்க இருக்குது? அது விந்து நாதத்துல இருக்கு. அதை இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மேல இழுத்துக்கிட்டே இருக்கும். மேல இழுத்து உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? உடல் கீழே போயிடும். உடல் கீழே மரணம். அதான் உயிர் போயிடும்ல. உயிர் போட்டா மரணம், சாவு தானே. ஆமா. அப்ப அந்த சாவு நிகழாம இருக்கிறதுக்கு, அந்த உயிர் சக்தி மேல போகாம இருக்கிறதுக்கு, அந்த உயிர் சக்தியை பிடித்து இழுத்து நிறுத்துவது ஜீவகாந்தம். சரி. அந்த உயிர் சக்தியில இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் அந்த உயிர் துகள்களை பிடித்து மேலே செல்லாத அளவுக்கு நிறுத்தி இருக்கு. அப்ப அந்த ஜீவகாந்தம் எதை வச்சு இருக்கு? விந்தினுடைய அளவு, அழுத்தம், அதனுடைய தூய்மை, இந்த மூணை பொறுத்துதான் ஜீவகாந்தம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த விந்தனுடைய அழுத்தம், தூய்மை, அளவு எல்லாமே சரியா நல்லா இருந்துச்சுன்னா அந்த உயிர் துகள்களை மேல போக விடாது. ஆனா நல்லா கவனிக்கணும், ஆனால் ஒரு 21 வயதுடைய ஒருவனுக்கும் 50 வயதுடைய நடுத்தரமான ஒருவனுக்கும் 70-90 வயது உடைய முதியவருக்கும் அந்த விந்தினுடைய அழுத்தம், தூய்மை, அளவு எப்படி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இயற்கையா எப்படி இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப என்ன ஆகும்? வயது ஆக ஆக இந்த விந்து நாதத்தினுடைய அழுத்தம், தூய்மை, அளவு எல்லாம் குறைய செய்யும் போது ஜீவகாந்தமும் குறையும். இந்த நேரத்துல ஜீவகாந்தம் அதிகமாக குறையும் பொழுதுதான் அந்த உடலுக்கு நோய் வருகிறது. அப்படி நோய் வரும்போது வயது முதிர்ந்த பின்னாடிதான் அந்த நோய் வந்துச்சுன்னா, அந்த மரண தருவாயில் படுத்திருக்கின்ற பொழுது இந்த உயிர் சக்தியினுடைய இழுப்பு ஜாஸ்தி இருக்கும்போது அதை பிடித்து நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி அந்த உடம்புல இல்லைங்கும் போது, ஜீவகாந்தம் இல்லை என்பதும் போது, அந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா படுத்திருக்காங்க, ஒரு அம்மாவோ ஐயாவோ படுத்திருக்காங்க. எது சாதாரண வயது முதிர்ந்தவங்க படுத்திருக்காங்க. பார்ப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கையை பார்த்து பிடிச்சிட்டு ஒரு அம்மாவே பார்த்து சொல்லும், அம்மா ஒரு 2 நாள் தாங்கினா, 2 நாள் தாங்கிட்டாருன்னா இவருக்கு சாவு தள்ளி போயிடுமா அப்படிம்பாங்க. என்ன அந்த 2 நாள்? அவங்க பார்க்கின்ற பொழுது அமாவாசைக்கு 2 நாள் இருக்கணும், இல்லைன்னா பௌர்ணமிக்கு 2 நாள் இருக்கணும். இந்த அமாவாசை பௌர்ணமி என்பது ஆகர்ண சக்தி அதிகமுள்ள கடினம். அதாவது பௌர்ணமியை காட்டிலும் அமாவாசை என்பது கடினமான நாள். இழுப்பு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் சக்தி அங்க உடம்புல இருக்காது, ஜீவகாந்தம் இருக்காது, உயிர் சக்தி இருக்காது, டக்குன்னு அந்த நேரத்துல இழுத்துரும். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இந்த பௌர்ணமி காலங்களிலும் இந்த அமாவாசை காலங்களிலும் தவம் தியானம் செய்து எந்த விதமான கெட்ட பழக்கங்களிலும் இல்லாமல் ஒரு விரதம் இருந்து நல்ல முறையிலிருந்து அதை பழகிட்டே வந்தா அந்த உயிர் சக்தியினுடைய அளவு, அந்த தூய்மை, அழுத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த நினைவோடு இருக்கும் பொழுது அந்த நாள் அவங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, தாண்டிடுவாங்க. ஒண்ணுமே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? விந்து விட்டவன் நொந்து கட்டான மாதிரி விந்து போய் 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 ஜீவகாந்தல இருக்கும்போது 20 வயசுல இருக்கிறவன் சில நேரம் பாத்தீங்கன்னா 30 வயசு 40 வயசுக்காரன் மாதிரி இருப்பான். இதெல்லாம் இந்த காரணம். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அதனால அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்த மரணம் நிகழ்வது சர்வசாதாரணம். டாக்டரே சொல்லுவார், வெள்ளம் பார்த்துட்டு அவருக்கு பௌர்ணமி இதெல்லாம் சொல்லு, இன்னும் ஒரு 2 நாள் போட்டுமா, பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் பாரு. பல்ஸை பார்த்துட்டு தானே சொல்றாங்க, 2 நாள் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல, டிக்குன்னு இருக்கு, ஏதோ தொட்டுக்கிட்டு இருக்கு, இதே கண்டினியூஸா நம்ம பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஜீவகாந்தத்தினுடைய அழுத்தம் கம்மியா இருக்கிறதுனால அந்த இது ரத்த ஓட்டமும் கம்மியா இருக்கு, எல்லாம் கம்மியா இருக்கு, இது லேசா போயிட்டு இருக்கு, இதை நம்ம பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுதான் நிகழ்வு.
வாழ்க வளமுடன். அடுத்ததுயா? அடுத்தது அதான் அதாவது அண்டத்தில் இருப்பதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ம் அப்படி இருக்கும்போது அண்டத்துல சுத்தவெளின்னு ஒண்ணு இருக்கு, சுத்தவெளி இருக்குது. ம் அந்த சுத்தவெளி தான் பிண்டமா வந்திருக்கும் போது நம்மளோட ம் உடலுக்குள்ளாரே சுத்தவெளி இருக்கும். ம் அந்த அண்டத்தில் இருக்கிற சுத்தவெளி வந்து எழுச்சி பெற்ற மாதிரி நம்மளுக்குள்ளாரே எழுச்சி பெற்றிருக்கணும். சுத்தவெளி கண்டிப்பா இருக்கணும். சொல்லுங்க. எழுச்சி பெற்று இருக்கணும். இருக்குது. ஆமா, எழுச்சி இருக்குது. பெற்று அப்ப இருக்குது. அதுல ஆமா, என்ன சந்தேகம்னு கேக்குறேன் உங்களுக்கு. இருக்கும்போது நம்மளுக்கு அதாவது வெளியிலிருந்து சுத்த வெளியிலிருந்து ஒரு சூழ்ந்தெழுத்து மாற்றல் இருக்குது. அதே ம். போல நம்மளுக்குள்ளார இருக்கிற சூழ்ந்தெழுத்து மாற்றல் நம்மள என்ன இது கொடுத்துட்டு இருக்குன்னு தான் என்னோட கேள்வி. நீங்க ஆற்றலுக்கும் சூழ்ந்தெழுத்த ஆற்றலுக்கும் அது ஒண்ணும் எனக்கு கனெக்ஷன் புரியல. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்க எந்த கேள்விக்கு வர்றீங்கன்னு பார்ப்போம். சுத்த அதாவது வெளி இயற்கை அந்த அண்டம்ங்கிறது வந்து மேல இருக்க இடம் இல்லையா? ஆமா ஆமா அண்டங்கள். ஆமா ஆமா அந்த அண்டங்கள்ல என்ன இருக்கோ அதே இந்த பிண்டத்தில். ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நல்லா கவனிக்கணும். ஆமா ஆமா கண்டிப்பாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். கண்டிப்பா. அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். ஆமா ஆமாங்க. புரியுதுங்களா? ஆமா அங்க ஆமா இருக்கிறவங்க தான் நம்ம. ஆமா அதுல ஆமா எந்த மாற்றமும் இல்லை. ஆமா ஆமா இறைநிலையானது தனது ஆற்றலையும் அறிவையும் படைத்து அதன் மூலமாக மனிதன் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பிறவி உண்டானது. ஆனால் அவன் ஐம்புலன்களில் சிக்கி மாயையில் சிக்கி அதிலே இருந்து தவறுகள் செய்து 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 தன்னுடைய கருமையத்தை கனப்படுத்தி கொண்டதால் அவன் வாழ்க்கை வாழ்ந்து முடிவதற்குள் அதை குறைக்காவிட்டால் அந்த கருமையத்தில் உள்ள பாவங்களை குறைப்பதற்கு இயற்கையின் உந்துதலே பிறவி தொடர். புரிஞ்சுக்குங்க. அங்கிருந்து தான் வந்திருக்கோம். நம்மளும் அங்க அதனாலதான் என்ன சொல்றான், இறைவன் தான் நாம. அங்கிருந்து தான் அதனுடைய சாயல் தான் நம்ம, அவன் தான் நாம. ஆனா ஐம்புலன்களுடைய எப்பொழுது இந்த மனிதனுக்கு ஆறறிவு வந்துச்சோ அன்னைக்கே இவன் வந்து அநியாயங்கள்ல ஈடுபட்டு இந்த புலன்களினுடைய அந்த இன்பத்திலேயே திளைத்து 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 மறந்து நோயை உண்டு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அது இவனுடைய செயல், இவனுடைய தவறு. அது இறைநிலையினுடைய தவறு கிடையாது. இந்த இடத்தில் சுத்தவெளியினுடைய சூழ்ந்தெழுத்து ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சந்தேகத்தை கொடுக்கறதுன்னு நான் கேட்கிறேன். தான் என் கேள்வி. அதாவதுங்க, சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெற்று விண்முதல் அண்டம் கோள்கள் நட்சத்திரங்களாகி மனிதன் வரைக்கும் வந்திருக்குது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ளாரையும் அதே சுத்த வெளிக்குள்ள இருந்து கருவறையில ஒரு புள்ளியில இருந்து தொடங்கி மனிதனா நம்ம எழுச்சி பெற்றிருக்கோம். இந்த அதே எழுச்சி தானே இந்த கருமையத்திலும் நடந்திருக்கும், கருவறைக்குள்ளாரே நடந்திருக்குன்னு தான் என்னோட கேள்வி. எழுச்சி என்பதற்கும் அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது சுத்த வெளியில இருந்துதான் மனிதன் வந்திருக்கான். அதே இதுல இருந்து தான் அதனுடைய இதுதான். கருமையம் என்பது பிறவித்தொடராக வந்தது. அப்படி அந்த பிறவித்தொடராக வந்து அந்த கருமையத்துல நீங்க செஞ்ச செயலு, உங்க தாத்தா செஞ்ச செயலு, பாட்டன் பூட்டன் ஏன் எப்பொழுது மிருகப்பதிவிலிருந்து வந்தானோ அதுக்கு செய்த செயல் பூரா இதுல அடங்கி இருக்கும் பாரு மகரிஷி. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அதுல எப்படி சந்தேகப்படுற மாதிரி அதுல அந்த நிலைவை கொண்டு வர்றீங்கன்னு கேக்குறேன் நான். இல்லையா, அதாவது அந்த விண்முதல் அணு அண்டம் கோடிகள் எல்லாம் ஆகி கடைசியில வந்திருக்கிறது மனிதன். அது ரைட்டு தாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது அண்டம் பிண்டம்னால ரெண்டே ஒண்ணுதானே. அவன் தானே நம்ம. சொல்லுங்க. அத கேள்வி என்னன்னா, அந்த அண்டத்துல என்னென்னமெல்லாம் நடந்தோ, அதாவது விண்ணு முதல் மனிதன் வரை நடந்திருக்கு. இதே எழுச்சி நம்மளுக்குள்ளார தன்மாற்றம் என்னென்னமெல்லாம் நடக்குது. அதாவது நம்மக்குள்ளார நடந்த தன்மாற்றங்கிறது அந்த உடல் உண்டாச்சு. அந்த உடல்ல ரசாயனம் உண்டாச்சு. ரசாயனம் மட்டும் இல்ல, நாடி நரம்புகள் எல்லாமே உண்டாச்சு.
இதெல்லாம் சுத்த வெளியில என்ன நடந்ததோ அதே தானங்க நம்மளுக்குள்ளார இருந்த சுத்த வெளிக்குள்ளார ஆமா, இதே ப்ராசஸ் அதேதான். தானே அதாவது நடக்குது. அங்க என்ன இருக்கிறதோ அந்த அமைப்பு அப்படியே இந்த உயிரினங்கள் இந்த மனிதர்களுக்குள்ள அப்படியே வந்து அமைத்திருக்கிறது. அதுதான் மகரிஷி ஒரு தடவை சொல்லுவாரு, எப்படி வந்து கோடான கோடி அண்டங்கள்ல வந்து அது இருக்கிற இடங்கள் வந்து செதறி எங்கெங்க கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அவையவை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்விளைவு தத்துவத்தின்படி அது அது அங்கங்க நின்று இயங்கி கொண்டு இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடலை வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த உறுப்பு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி செதறி அங்கங்க செதறி கிடக்கும். சின்ன சின்ன உறுப்பு வெறுசு அந்த என்சைம்ஸ் அது இது சொல்றீங்களா. இப்ப இந்த 7 ஆதார சக்கரங்களுக்கு உண்டான போய் அதுல கொடுக்கிற அந்த நீரெல்லாம் போய் அதுல போய் சேர்ந்து உடலை வளர்க்கறது பார்த்தீங்களா, உடலுக்கு சக்தி கொடுக்குறது பார்த்தீங்களா, அது எங்கெங்க போய் சேருது என்னென்ன சேருதுன்னு சொல்லி எதுனா ஒன்றும் கசமுசா தான் இருக்கும். ஆனால் செயல்விளைவு தத்துப்படி அது அது அந்த இடத்துல அமைஞ்சு அது அதுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கிற செதறி கிடக்கிற கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன்கள் எல்லாம் செதறி கிடக்கிற மாதிரி இங்கேயும் செதறி கிடக்கு. ஆனா அது ஒழுங்கா அந்தந்த வேலையை செஞ்சு இந்த உடலை நடத்தி கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க அடுத்தது. இங்க பதில் அதான் 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 அந்த கேள்வி கேட்க அப்படிதான் கேட்டேன். அப்போ அந்த அந்த சம்பவம் அப்படி நடக்கும்போது நம்ம வெளியில நம்ம தேடிட்டே இருக்கிறோம். அதாவது பிரபஞ்சத்துல என்ன இருக்குது, சுத்த வெளியில என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம தேடி இருக்கோம். நம்ம இதுக்குள்ளார நம்ம உடலுக்குள்ளாரே இன்னர் டிராவல் பண்ணாலே இந்த ரகசியம் தெரியுமில்லங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சித்தர்கள் அண்டவெளியை தியானத்தில் ஆராய்ந்து இந்த பிண்டத்தில் நடக்கின்ற அதிசயங்களை கண்டு கொண்டார்கள். எதுல? தியானத்துல. ஏன்னா அண்டத்துல போய் பார்க்க முடியாது. அதை தியானத்தில் பார்த்து இந்த பிண்டத்தை ஆராய்ந்தார்கள். ஆனால் இந்த பிண்டத்தில் நேரில் பார்த்து இங்கு என்னென்ன நடக்கிறதோ இதை வைத்து அண்டத்தில் என்னென்ன நடக்கிறது என்பது அதை ஆராய்ந்தார்கள். ஏன்னா அவங்கதான் சொன்னது, அண்டமும் பிண்டம் அங்க என்னென்ன நடக்குதோ அது பூரா இங்க நடக்குது, எல்லாமே இங்க நடக்குது. ஆனா அங்க என்ன செயல் விளைவு தத்துவமோ அங்கேயும் செயல் விளைவு தத்துவம் உண்டு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நீங்க சொல்ற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, சுத்த வெளியினுடைய 3 திறமைகள்ல ஒண்ணுதான் வந்து மூணாவது வந்து செயல் விளைவு தத்துவம், 2வது வந்து இயல்புக்கம், 1வது வந்து தன்மாற்றம். அது வந்து தன்னுடைய திறமை. அது அந்த செயல் விளைவு தத்துவத்தின்படி அங்கேயும் நடக்கும் போதுதான் இங்கேயும் நடக்கும். இங்க ஏதாவது நாம் வந்து அந்த அந்த இயற்கையிலேயே அமைந்திருக்கிறதுல ஏதாவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் அல்லது நாம் ஏற்படுத்தினால் அதற்குண்டான செயல் விளைவை இங்கே நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதற்கும் சுத்த வெளியில் இருந்திருக்கின்ற அழுத்தத்துக்கும் எந்த அதாவது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை இங்க கொண்டுட்டு வரும்போதுதான் நீங்க இப்பதான் கொஸ்டினுக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து உங்களுக்கு எந்த இதை சொன்னா புரியுங்கிறதுக்கு வேண்டியதுதான் இப்பதான் வந்திருக்கீங்க. சொல்லுங்கய்யா. அதான் அருமையான பதிலுங்க. அதுல அதான் கேக்குறேன். நம்ம மனவளக்கலை பயின்று மகிழ்ச்சிட்ட வந்து சிந்தனை தூண்டி விட்டு இந்த அளவுக்கு நம்மளை கேள்வி வைக்கிறாருன்னா மிகப்பெரிய விஞ்ஞானியும் மெய்ஞானி சேர்ந்துள்ள ஒரு கூட்டுதாங்க அவரு. அப்ப அப்படி அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது வந்து ஒரு மெய்ஞானம் எடுத்துட்டு அதுல விஞ்ஞானம் இருக்கணும், விஞ்ஞானம் இருந்தா அது மெய்ஞானம் இருக்கணும். நல்லா கவனிங்க. மெய்ஞானத்தை பத்தி பேசுனா ஆன்மீகத்தை பத்தி பேசுறோம். அப்ப ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது சில பேர் இது மூட நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் விஞ்ஞானத்தின் மூலமாக அதை ப்ரூவ் பண்ண அதை ஒத்துக்குருவாங்க. அதே மாதிரி விஞ்ஞானம் இதோட இதை சேர்த்தால் இது நல்லா இருக்கும் அப்படின்னா இந்ததோட இந்த இதை சேர்த்தால் இது மனித அழிவுக்கு வந்துருச்சுன்னா மனித குலமே உயிரினங்களே அழிந்து விடும் என்று ஒருத்தர் நினைச்சு அதுலயே முனைப்பு அந்த விஞ்ஞானம் இருந்தால் அந்த இடத்துல ஆன்மீகம் வரும்பொழுது அந்த உயிர் தலைக்கும். இதுதான் இதை மகரிஷி செய்தார். அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் எந்தெந்த ஆன்மீக கருத்தில் வேதாத்திரிய கருத்துக்களை விஞ்ஞானத்தோடு இணைத்திருக்கிறார். அப்படி விஞ்ஞானத்தோடு இணைத்து அதை சொல்லுவதனால்தான் இன்று வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வந்து நமது பாடமாக்கப்பட்டு இருக்கிறது. பல்கலைக்கழகத்துல பாடமாக்குறதுன்னா சாதாரண நடக்க அவங்களாம் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில போச்சு அப்படின்னா ரொம்ப ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ஆனா அவர் கொடுக்குற ஒவ்வொரு இதுவும் வந்து எப்பவுமே அவர் கொடுக்குற அந்த வேதாத்திரிய கருத்துக்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், வைர வரிகள் அனைத்துமே அந்த விஞ்ஞானத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எது எடுத்துக்கிட்டாலும் சரி. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி சொல்லுங்க.
கேள்வி இல்லைங்க. இது நான் விளக்கம் கேட்கறதுக்கு நான் இது பண்ணேன். ஏன்னா இது புரிஞ்சதா உங்களுக்கு? மனசுல ஏத்துக்கிட்டீங்களா? எது டவுட் இருந்தா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். அதாவது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க ரொம்ப நாளா நான் கொஞ்சம் ஆலோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நம்மளுக்குள்ளார இன்னர் டிராவல் பண்ண தொடங்கின போது எனக்கு அதோட விடை தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப இது டவுட் கிளியர் பண்றதுக்கு வேண்டி கேட்டுங்க. ரெண்டாவதுங்க, அதே மாதிரி இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கிற ஒரு இது கொடுத்துட்டு நோபல் பரிசு கொடுத்தேன்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலைங்கிற மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. விஞ்ஞானிகள் அவங்களுக்குள்ளார இன்னர் டிராவல் பண்ண அந்த உள்ள இருக்கிற அதே ஆன்சர் கொடுத்ததுங்கிறத எனக்கு தெரிஞ்சது. அப்போ இன்னர் டிராவல் பண்ணும்பொழுது இன்னர் டிராவல் என்னங்க? இன்னர் டிராவல்ங்கிறது தியானம்னா உள்நோக்கி பாக்குறது தானே இன்னர் டிராவல். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அவங்க, அதாவது எப்பவுமே வந்து விஞ்ஞானம் என்பது வந்து பருப்பொருள் பற்றி ஆராய்வது, கண்டுபிடிக்கிறதா மெய்ஞானம் என்பது மறைபொருளை பற்றி ஆராய்வது. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றி. அருமையான ரொம்ப நேரம் பரவாயில்லைங்கய்யா, சிறப்பான விளக்கம். நன்றி ஐயா. 1+1 போட்டிருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அவங்க பேரு குறிப்பிடல. பேர் சொல்லுங்கம்மா. ஊரு பேர் சொல்லுங்கம்மா. அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. 1+1 ஐயா ராஜாராமன் பழந்தாங்க ஐயா. ஐயா பேர் மாத்துங்கய்யா. அதே 1+ CBH என்னமோ இந்த கெமிக்கல் ரசாயன இது மாதிரி இருக்கு. நீங்க பேர் போனதால யூஎஸ் பட்டு வந்த செல்போன் மாத்திட்டேன், அதான் மாத்த முடியல. சரி. ரொம்ப நன்றி. அருமையான உங்கள் குரல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. கேள்வி நாயகன் அல்லவா நீங்கள், கேளுங்க. ரொம்ப நன்றியா. ஐயா, நான் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில் ஏற்கனவே 2 பேருக்கு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஏதாவது விட்டு போச்சு அதை மட்டும் சொன்னா போறோம். சொல்லுங்க. இப்போ 2 கேள்வி வச்சுருக்கேன். எல்லா மன்றங்கள்லயும் வந்து பொதுவா இந்த மௌனம்ங்கிறது கடைபிடிக்கிறது வந்து அமாவாசை ஊட்டியோ பௌர்ணமி ஊட்டியோ இருக்கு. மிச்ச நாள்களை விட இதுலதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகரிஷி வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அமைதி காக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். ஆரம்பத்துல பார்த்துருக்கீங்களா நீங்க? பௌர்ணமி காலத்துல அமைதி காப்பது என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்கள்ல வந்து மேல் நோக்கி இழுப்பதால் ரத்த ஓட்டங்கள் மூளைக்கு அதிகமாக போகிறது. அந்த மாதிரி அது எஸ்பெஷலி பௌர்ணமியில அப்படி போகும்போது உங்களுடைய மனநிலை வந்துதான். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜாதகத்துல சந்திரன் என்பவன் மனகாரகன். நல்லா கவனிச்சுக்கணும். மனகாரகன் பேரு. மனம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவனுக்கு வந்து அந்த சந்திரனுடைய, அவன் பிறக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய பிரவேசம் வந்து சரியான திசையில அந்த ராசியில போய் உக்காந்துச்சுன்னா அவன் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பான். மன ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதே அந்த சந்திரனுடைய இது வந்து மறைவு ஸ்தானத்திலேயோ எதுலயோ போய் நிக்குது அப்படின்னா குழம்பி போயிடும். ரொம்ப குழம்பி. அதாவது ஒரு தீர்மானத்தை கரெக்டா சொல்ல மாட்டாங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, கடைசியில ஐயோ அப்படி செஞ்சுக்கலாம், இப்படிதான் போகும், செய்ய மாட்டாங்க. ரொம்ப கெட்டு போச்சுன்னா தான் மென்டல் ஆகுறது. அது சந்திரனை பொறுத்து தான். ஒரு மென்டலான அங்க போய் ஜோசியத்தை கேட்டா கூட நீங்க சந்திரனுடைய எஃபெக்ட் ரொம்ப இருக்கு, நீங்க வந்து சந்திரனுக்கு கிரகத்துக்கு உண்டானது மட்டும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்குண்டான பரிகாரம் சொல்லுவாரு. அதே மாதிரி அந்தந்த நேரங்கள்ல வந்து மௌனம் இருப்பது என்பது வந்து ரொம்ப நல்லது. எப்பொழுதெல்லாம் நாம் மௌனம் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்முடன் பேசுகிறான் என்று பொருள். நம்ம பிறந்ததுல இருந்து என்னைக்கு வாய் சும்மா மௌனமா இருந்திருக்கோம்? பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இறைவனை எப்பொழுதுமே நாம் பேசணும். அவனோட பேசுறது கேட்கறதும் இல்லை, நம்ம பேசுறத அவன் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் மௌனங்கள் இருப்பது, எஸ்பெஷலி வந்து இந்த காலங்களில் வந்து அதிகமான மௌனம் இருந்தால் உடலுக்கு நல்லது, மன ஆற்றல் கூடும். அந்த நேரத்தில் வந்து சிந்திக்கும் ஆற்றலும் கூடும், தீர்மானம் வரும். அந்த நேரத்துல தவம் எடுக்கும்போது மன ஆற்றல் நல்லா இருந்துச்சுன்னா ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை, இந்த 4 மைகள் அந்த நேரத்துல நல்லா வரும்பொழுதுதான் என்ன ஆகும்? அமைதிப்படும் மனம். அந்த நேரத்துல மௌனம் இருக்கிறது நல்லது. அந்த மௌனம் இருக்கும் பொழுதுதான் வந்து அகத்தாய்வு பண்ணுவதற்கு ரொம்ப வசதியான நேரம். அந்த வசதியான அகத்தாய்வு பண்ணணும்னு தான் முதல்ல அகத்தவம் பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணணும். நீங்க இந்த மனவளக்கலை மன்றத்தினுடைய 4 தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற முதல் தூண் எதுன்னு கேட்டீங்கன்னா அகத்தவம். அதுக்கப்புறம்தான் அகத்தாய்வு. அதுக்கப்புறம்தான் வந்து குணநல பேரு.
அதுக்கப்புறம்தான் முழுமை பேரு. மகரிஷி முதல்ல அகத்தவம் செஞ்சாதான் அகத்தாய்வு பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நேரங்கள்ல மௌனம் இருந்து அதன் மூலியமாக மன ஆற்றல் பெற்று நல்ல மனசு வந்து எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற அகத்தாய்வு பண்ணுவதற்கு சிறந்த காலம் அந்த காலம் என்பதால் அதை வகுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது இதை ஒட்டியேதான் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல இப்போ மௌனம் என்பது இறை மொழின்னு சொல்றோம். இப்ப மௌனமா இருந்தா இறைவன் நம்மளோட பேசுறான்னா யார் கேட்டாது? என்ன மொழி அது? அதெல்லாம் கேட்டு சொன்னாங்களா? நல்லா உணர்ந்துக்கணும். சொல்லுங்கய்யா. மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா இறைவனுடைய குரலை நீங்கள் கேட்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி பதிலு. இன்றும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன எப்படி ஐயா என்பது, வாயில் போடுகின்ற உணவு 7 தாதுகளாக பிரியும் பொழுது ஏற்படுகின்ற அந்த சப்தம் இறைமொழி அப்படிம்பார். அந்த 7 சப்தங்களாக பிரிகின்ற அந்த சப்தத்தை நான் இன்னும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அது இறைமொழி. அதே மாதிரி இறைவன் வந்து எப்பொழுதுமே வந்து பேச மாட்டான், உணர்த்துவான். எப்பொழுது உங்களுடைய மன அலைச்சுழல் 3லிருந்து 2, 1 என்ற அந்த இறுதி நிலைக்கு, டெல்டா வேவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி நிலைக்கு வந்துவிட்டால் அவன் உங்களிடம், அதாவது மன அலைச்சுழல் குறைந்து வந்து அந்த நிலையில் நின்றார், இறை நிலையானது தன் சரித்திரத்தை உள்ளபடி உங்களுக்கு உரைக்கும் மகரிஷி. இந்த இடத்துல உரைக்கும் என்பதை தவிர, உரைக்கும் என்பதை காட்டிலும் உணர்த்தும் சொல்லுவார் அடுத்தது. இப்படி தங்களுடைய மன அலைச்சூழலை குறைத்து 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 அந்த இறைநிலையோடு போய் அவன் உணர்த்தி, அந்த உணர்த்ததால் பெற்றவர்கள் தான் ஞானோதயம் பெற்றவர்கள். அந்த ஞானோதயம் பெற்றவர்கள் தான் வந்து சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள். இப்படி ஞானோதயம் பெற்ற அந்த யோகிகள், மகான்கள், சித்தர்கள் வந்து எழுதியதுதான் உபநிடதங்கள். உபநிடதம் என்பது வேதத்தினுடைய சாரம், கருத்து. அப்படி வந்து அந்த மாதிரி செய்யறது நேரத்துல வந்து இறைநிலையானது பேசாது, உணர்த்தும். அதே மாதிரி வந்து நீங்க யாரை ஒருவர் நினைத்து கொண்டே இருந்து மனதில் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, அது இறைவனா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, அந்த நிலை சித்தி அடையும் போது அவர்கள் உங்கள் முன் தோன்றி அவர்கள் உணர்த்தும் போது உங்களுக்கு பேசுவதாகவே தோன்றும். அதனாலதான் முருகன் என்னிடம் பேசினார், அகத்தியர் என்னிடம் பேசினார் அப்படின்பது பேசவில்லை. அவன் அதே நிலையிலிருந்து எதை பார்க்கின்றோமோ அதன் குணமாக, அதன் வடிவமாக மாறுகின்றோம் என்பதுதான் மகரிஷியினுடைய வேதாத்திர கருத்தின் அடிப்படை தத்துவம். அது அப்ப என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, நான் வந்து குருவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி குருவே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே என் முன்னால் வந்து தோன்றினாள் என்றால் உணர்த்தினாருங்கும் போது நீங்க மத்தவங்களுக்கு சேர்ந்து உணர்ந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவர் பேசினார், இதை சொன்னார், இதை நீ செய், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்து இன்னும் நிறைய போகலாம். இன்னொன்னு கேட்கலாமா? அவகாசம் கொடுப்பீங்களா? வேணா இந்த இருக்காங்க, அவங்க ஏதோ முடிச்சுட்டு அம்மாட்ட கேளுங்க. இன்றைய அம்மாட்ட கேளுங்க கடைசி நேரத்துல. வேணா எந்த கேள்வி முக்கியமான கேள்வின்னா சொல்லுங்க. ரொம்ப விவரம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா கடைசி சான்ஸ் பார்ப்போம். சொல்லுங்க, என்ன கேள்வி? தவத்தை பத்தி, தவம் பண்ணும் போது மேல் நோக்கி போகும்போது உச்சிக்கு மேல நம்ம 12 அங்குலம் போறோம், அப்புறம் சந்திரன் சூரியன் போறோமே, உயிராட்கள் மேல தூக்கின்னு போறோமே, அப்ப உச்சிக்கு மேல போகும்போது இந்த உடம்பு உயிர் இருக்காதா? நம்ம டெட். அப்போ உயிர் சக்தி தான் போகுது, உயிரே போயிடாது. ஓஹோ, ஆஹா. குண்டலினி யோகத்துல வந்து உயிர் சக்தியைத்தான் நம்ம மூச்சை வச்சு மேல இழுத்து உச்சிக்கு கொண்டு போறோம். பிந்துவா போகுது? இல்ல 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 இல்ல, அந்த சக்தி மேல போகுது, உடல்ல அப்படியே இருக்கும். இந்த சக்தியை கொண்டு போய் அங்க நிறுத்தினா இது இயங்கி கொண்டு இருக்கும், அது வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். அதுதான் தலைக்கு மேல போயாச்சுன்னா ஆன்மீகம், இறைநிலை உணர்வது. தலைக்கு உள்ள வந்தாச்சுன்னா உடல்நிலை, உடல் இயக்கம் உணர்வது. இது நீங்க மேல சக்தியை கொண்டு போகும்போது இறைநிலையை உணர அந்த சக்தியை கொண்டு போறீங்க. உடல் இயக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சக்தியை கொண்டு, இந்த உடல் இயக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த மன ஆற்றல் தானே அந்த உயிர் சக்தியை கொண்டு போகுது. உங்க மனம் தானே கொண்டு போகுது, உயிரை கொண்டு போகல. அந்த மனம் அங்க இருக்கும் போது அந்த உயிரிலிருந்து பிறந்ததுதான் அந்த மன சக்தி. அந்த மனசக்தி அங்க இருக்கிறதுனால உயிர் சக்தி அங்க இருக்கும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன்.
நல்ல வழக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து லட்சுமி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. லட்சுமி சுடலை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? நான் இப்போ ஒரு 2 மந்த் தான் ஐயா வேதாத்திரியத்துல சேர்ந்து இப்போ ஒரு 4 மந்த் தான் ஆகுதுயா. ஒரு தியானம் தான் வாழ்க இப்பதான் பண்ணிட்டு வளமுடன், இருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, சொல்லுங்க. தியானம் பண்ணும்போது பஞ்சபூத நவக்கிரக தவம் எல்லாம் பண்ணுவோம்ல ஐயா. சூரியன் சுத்தவெளி அப்படின்னு சொல்லும் போது, அப்ப சூரியன் சொல்லும் போது அந்த சூரியனுக்குள்ள இருக்க மாதிரி நம்ம தியானம் பண்ணணுமா ஐயா? ஒன்றும் வேண்டாம்மா, இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். வர்ற 31ஆம் தேதி தான் நான் வந்து நவக்கிரகங்கள் தவத்தை போன இதில் தவ நுணுக்கங்கள் 13ல் வந்து அதில் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது யூடியூப்ல இருக்குது, அதை பாருங்க. வர்ற 31ஆம் தேதி இதே மாதிரி காலையில் 11 மணிக்கு 7 கிரகங்களையும், மொத்தம் 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களை எப்படி நாம் வந்து மனசுக்குள்ள நிறுத்தி அதை பார்ப்பது என்பது அப்ப விளக்கமா காணொலியோட சொல்றேன். நீங்க அதை கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஐயா இப்ப ஆக்கினை தவம் பண்ணுவோம்ல ஐயா. ஆக்கினை தவம் சொன்ன உடனே அந்த புருவ மத்தியில அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருதியா. அப்ப அதை துடிக்கத கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஐயா? எத்தனை மாசம் ஆச்சு நீங்க வந்து மன்றத்துல சேர்ந்து? 2 மந்த் தான். வாழ்த்துக்களையா. உங்களுக்கு பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 மாசத்திலேயே உங்களுக்கு புருவ மத்தி துடிக்க ஆரம்பிச்சது என்றால் உண்மையிலேயே அது நீங்கள் செய்த பாக்கியம் அம்மா. அந்த மாதிரி நேரங்களில் துடிக்கும் போது அமைதியா உட்காந்து அந்த இடத்தையே பாருங்க. அதுதான் ஆரம்பம். நல்ல சகுனம் செய்யுங்க, அதை விட்டுறாதீங்க. ஆமாய்யா, நான் வந்து காயக்கல்ப பயிற்சி எல்லாம் நான் வந்து பிரமணான பயிற்சி முன்னையே எனக்கு வந்து மகரிஷி ஐயா மூலம் நானே கத்துக்கிட்டேன்யா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கிளாஸ்ல போய் கத்துக்கிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் என்னம்மா இப்பதான் கேட்டீங்க? 3 மாசம் தான் ஆச்சு நான் சேர்ந்து அப்படின்னு. இப்ப மகரிஷி கிட்டே கைகள் படுத்துங்கிறீங்க ஏமா? இல்ல மகரிஷையன்னா நான் வந்து முன்னாடியே அப்படி நினைச்சிட்டே இருந்தேன் ஐயா. காயக்கல்ப பயிற்சி எல்லாம் யூடியூப் மூலமா அப்படியே கத்துக்கிட்டோம்யா. தப்பு பண்றீங்க, வேண்டாம். காயகல்பத்தை வந்து சரியான முறையில் தான் நீங்க மறுபடியும் யூடியூப் பார்த்து எல்லாம் காயகல்பம் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்புறம் அதை சரி பண்றதுக்குள்ள பெரும்பட போயிடும். அதனால நீங்க இந்த காயகல்பம் எல்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் பயிற்சி பெற்ற பேராசிரியர்கள் மன்றங்கள்ல வச்சுதான் நீங்க பழகணுமே தவிர யூடியூப் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா இருக்கும். 3ஆவது நாள் ஏதாவது ஒரு உடம்பில் வந்து அந்த இயக்கங்கள்ல ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் அது சரி செய்வது ரொம்ப கஷ்டம். அப்படி செய்யாதீங்க, நேரா போங்க. நீங்க தான் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு காயகல்பம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மகரிஷையாட்ட அப்படியே பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். பேராசிரியர் மன்றங்கள்ல என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. யூடியூப்ல பார்த்து தயவு செய்து செய்யாதீங்க. யூடியூப்ல வந்து சில நேரங்கள்ல வந்து காயகல்பத்தை வந்து யூடியூப்ல சொல்லி தவம் காயகல்பத்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நுணுக்கங்கள் தான் தருவாங்களே தவிர நம்ம எப்படி போகணும் அப்படின்ட்டு. அதனால இனிமேல் வந்து பேராசிரியர்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க காயகல்பம் இதெல்லாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து பாக்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. பாக்யா அம்மா. வாழ்க வளமுடன் சார். என்னோட நேம் பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சார் அது பெண்கள் வந்து தீட்டு காலத்துல கோயில்ல இருந்து உடைச்ச தேங்காய் பழத்தை பிரசாதத்தை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்க சார்? தாராளமா சாப்பிடலாம், அதனால என்ன இருக்கு. அதாவது தீட்டு காலங்கள்ல வந்து அது ஒரு கழிவு பொருள். ஓகேங்க சார். 14 கழிவு பொருள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். சரிங்க சார். தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாவி, தலை, மலை, ஏப்பம், சுக்கிலம், நோக்கி நீர், அபான வாயு. புரியுதா? அந்த வார்த்தையெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நூல் சுவாசத்தோடு ஈரேல் தூக்குமூர் வேகந்தன்னை சுவசந்தன் அடக்கிடானே. 14 கழிவுகள்ல இது ஒண்ணு, சுக்ல சுரோனிதமும் ஒண்ணு. அந்த கழிவுகள் வந்து வெளியே வரும் பொழுது வந்து அது சுத்தம், அதாவது மற்றவர்கள் அதனால் வந்து மனம் பாதிக்க கூடாது, வைக்கக்கூடாது, அதனால இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு சுத்தமா இருக்க சொல்லியிருக்காங்களே தவிர சுத்தமாக தெய்வ நிலை பெற்ற அந்த தேங்காயை தின்பதற்கு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்களா? இல்லையே.
நீங்க தான் சுத்தமா போய் தேங்காய் உடைக்க கூடாது. தேங்காய் வந்த தேங்காயை சாப்பிடுறதுக்கு என்னமா இருக்கு? அதனால ஒண்ணும் இல்ல, சாப்பிடலாம். சரிங்க சார், சரிங்க. அதாவது என்னன்னா மனசுல வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கணுங்கிற பக்தி மார்க்கத்துல சில நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். ஐயோ சாமி உடைச்சது நீ சாப்பிடக்கூடாது. நல்லா நல்ல சுத்தமா அந்த நேரத்துல சாப்பிடாதீங்க. நல்லா சுத்தமா தலை கிளைக்கு ஊத்திட்டு நல்லா இருக்கும்போது அப்படி பார்த்தா சாப்பாடை சாப்பிடலாமா? சாப்பிடலன்னா என்ன ஆகும்? என்னமாகும்? சாப்பாடு சாப்பிடலன்னா அதே சாமிக்கு கும்பிட்ட தேங்காயத்தானே அவங்க சட்னி அரைச்சு உங்களுக்கு இட்லிக்கு வச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? அப்புறம் என்ன? மனசு சுத்தமா இருந்தா போதுமா? உங்கள் மனது சுத்தமா இருந்தால் இறைவன் உங்களை தேடி வருவான், அவ்வளவுதான். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அதாவது அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம போய் அசுத்தம் பண்ணக்கூடாது. மற்ற இடங்கள்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி கோயில்கள்ல போய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை இப்ப காலம் கடத்த விட்டது. யாரா இருந்தாலும் இப்ப ஒரு ஆன்மீக மன்றம் இருக்கு, அந்த மாதிரி நேரங்கள்ல தாராளமா வாங்க, நீங்க நான் பெரிய பராசக்தி வச்சிருக்கேன், கருவறைக்குள்ள வந்து பூஜை பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இயக்கமா மாறி இன்னைக்கு அவங்க எல்லாம் செத்தா போயிட்டாங்க. நல்லாதான் இருக்காங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அதனால என்ன பண்றது? இதெல்லாம் வந்து அதாவது நல்லது, அவ்வளவுதான். சாப்பிடுங்க, அதனால என்ன இருக்கு? அந்த இறைநிலையோட சாப்பிடுங்க. ஆனா அதை வந்து நாம வந்து சுத்தமா இருக்கிற காலங்கள்ல வந்து நம்ம அங்க இங்கேயும் போகணுமே தவிர மற்ற காலங்கள்ல போகக்கூடாது. அதனால வந்து சில அசுத்தங்கள் ஏற்படுங்கிறதுக்காண்டிதான் தடுத்து வச்சிருக்காங்களே தவிர அதனால என்ன பண்ண முடியும்? குழந்தை, அருமையான குழந்தை ராகு காலத்துல பிறந்த விட்டுட்டு வந்துருவாங்களா ஆஸ்பத்திரியில? சொல்லுங்க. நல்ல நேரம் போகுது, நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டுங்க, தாலியை கட்டின பின்னாடிதான் எல்லா சடங்குகளும் பண்றாங்க. அப்ப அந்த ராகு காலத்துல பண்ணலையா? நடந்து வரலையா? மனமுறையை சுத்தி வரலையா? அதனால ஆனா அதே நேரத்துல நம்ம மூட நம்பிக்கைக்கு சில உதாரணங்கள் கொடுத்து நல்லது ஏதோ அதை எடுத்துக்கணும். சரிங்க சார். அதுக்குன்னு வந்து கெட்டதா இருக்கு, இது நல்லா தானே இருக்குன்னு சொல்லி அந்த கெட்டதை நோக்கி போக கூடாது. அதுதான் தேவை. நல்லது நோக்கி. ரெண்டாவது, மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் நல்லதுதான். இறைவனே உன்னிடம் இருக்கிறான், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? சரிங்க சார். கோயிலை கும்பிடுவது ஏதடா, குளங்களை கும்பிடுவது ஏதடா, கோயிலும் குளங்களும் உன்னுள்ளேதானடா. சரிங்க சார். சித்தர். அதனால ஒண்ணும் இல்ல, செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து ரியல்மி என போட்டிருக்கிறது, அவர்களை அன்மியூட் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 10 Pro 5G. அம்மா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க பேர் போட்டு வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம பேர் என்னம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் பழனியில இருந்து பேசுறேங்க. என் பேரு தேவிங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்ல பெரிய அறுபடை வீடுகள்ல ஒரு வீடு பழனி, சொல்லுங்க ஐயா. இந்த செயல் விளைவு தத்துவம்ன்ற அடிப்படையிலங்கய்யா நான் இப்போ ஒரு சின்ன ஒரு சங்கடத்துல இருக்கேங்கய்யா. சொல்லுங்க. அது வந்து ஒரு 2 மாதமா ஒரு பெரிய போராட்டத்துல வந்து இன்னும் அது முடிவுக்கு வரல. அப்ப நான் இந்த 2-3 நாளாதான் வந்து உணர்றேன், இது ஒரு நம்ம யாருக்கோ எப்பயோ வந்து ஒரு கொடுத்த துன்ப உணர்வு இன்னைக்கு நமக்கு அது திரும்பி வந்திருக்குன்னு உணர்றேங்கய்யா. ஆனா எப்ப யாருக்கு என்ன செஞ்சோன்னு எனக்கு தெரிய வரல. ஆனா இன்னைக்கு காலையில கூட தற்சோதனையில நான் மொத்தமா உலகம் முழுவதும் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேங்கய்யா. இது போதுமா, இல்லாட்டி நான் வேற என்னங்கய்யா எனக்கு செய்யணும்? வழிகாட்டுதல் வேணுங்கய்யா. ஒண்ணும் இல்ல, நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல. அதாவது நான் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் நான் துன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஆனா அந்த துன்பம் வருகிறது வந்து உங்களால் இல்லை என்று உங்க எப்பொழுது உணர்கிறீர்களோ அது வந்து முன்னோர்கள் செய்த வினைகளா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாங்கய்யா. அந்த முன்னோர்கள் செய்த வினைதான் வந்து உங்களை இப்ப ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அடிக்கடி சொல்லியிருக்கேன். பட்டினத்தார் பல கோடி தானியங்கள், அதாவது பல கோடி நவ ரத்தனங்களை வைரம் வைடூரியம் அப்படி தூக்கி வீசிட்டாரு. அப்படியே தங்கம் சொக்கம் எல்லாத்தையும் வீசிட்டு அப்படியே சாமியாரா போயிட்டாரு. சாமியாரை போய் அப்படியே போயிட்டு காட்டு வழியில போயிட்டு இருக்கிற போது அங்க போய் இந்த அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, போர் வீரர்கள் இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கழுத்துல ஒரு முத்து மாலை இருக்கு, அது ஒரு கதை.
இவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி அது அரண்மனையில வந்து அந்த புறத்தில் தொலைந்த நகைகளை இவர் தான் திருடி இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு போயிடுறாங்க பொய்யாக. ஒரு சரிங்க. கதை வரும், அது அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக முடியாது. அங்க போறாங்க. அங்க போனவொடனே பார்த்தாச்சுன்னா என்னத்துன்னு பார்த்தா, இவனை பார்த்தா பெரிய சன்னியாசி மாதிரி இருக்காரு. நீங்க திருடலேன்னு நான் சொல்றேன், நீங்க ஒத்துங்க, நான் திருடலேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை விட்டுறேன் அப்படிங்கிறாரு அரசர். அவன் விடுற மாதிரி இல்ல, அவர் சொல்ற மாதிரி இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னையா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே, இவனை கொண்டு போய் தூக்குல போடுங்க அப்படின்ற. தூக்குன்னு அந்த மரத்து அந்த காலத்துல கல்லுமரம், உங்களுக்கு தூக்குன்னு சொல்றேன் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. தூக்குலையும் போட்டுருவோம். தூக்குல போட்டு தூக்குல ஏத்த போகும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை நாள் வாய் துறக்காத அந்த பட்டினத்தார் அப்பதான் வாய் திறப்பாரு. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினையில் யாதும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டது வேம்பார். புரியுதா? நான் நிறுத்தி நிதானமா தான் சொல்றேன். அந்த பாட்டு புரியுதா? உடனே அந்த தூக்கு போடுற மரம் வந்து தீ பிடிச்சிடும். அப்பதான் அந்த மன்னன் வந்து காலில் விழுந்து அவனும் இவரோட சேர்ந்துருவாரு, சிஷ்யனா சேர்ந்துருவாரு. பெரிய மன்னன், புரியுதுங்களா? பத்ரகிரியார், உஜ்ஜயினி மன்னன் அவன், புரியுதுங்களா? அதனால நீங்க கவலையே படாதீங்க. ஆனா உங்களுடைய அந்த பேச்சிலிருந்து பக்குவம் அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷப்படுது. தான் செய்யல, கஷ்டப்படுறேன், இருந்தாலும் அது நம்மதுல இது முன்வினையோ என்று என்ன சொல்லுவாங்க, சஞ்சீத கர்மமோ என்று ஒரு வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா? எப்பொழுதெல்லாம் நான் செய்த தவறுக்கு நான் காரணமில்லை, பிறரும் காரணமில்லை என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் ஆன்மீகத்தின் உச்சியை தொடப்போகிறான் என்ற அர்த்தம். புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உணர்ச்சி வசப்படாதீங்க. உண்மையிலேயே நல்ல நேரம் உங்களுக்கு. நீங்க கவலையே படாதீங்க. நிறைய பேர் வந்து தோல்ந்து விடுவார்கள். என்னடா நல்லது செஞ்சிருக்கு, இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும்பாங்க. அதனால நீங்க உணர்ந்துட்டீங்க. அப்பதான் வந்து நான் படுகின்ற இந்த கஷ்டத்துக்கு யாருமே காரணமில்லை என்று நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால நீங்க ஆன்மீகத்தில இன்னும் மேல 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 போவீங்க. அதே நிலையிலிருந்து தவம் தியானம் பண்ணி செல்லுங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. இன்னைக்கு குரு பூர்ணிமாவை ஒட்டி உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று ஆன்மீகத்தில் அதிக தூரம் சென்று நிலை அடைய வேண்டும் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சாமி ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எங்க இருந்தியா பேசுறீங்க சாமி ஐயா? ஐயா நான் ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஐயா. வெள்ளை சாமியா அது அதுல ஆமாங்கய்யா. வாழ்க. ஐயா நமக்கு பெண்களுக்கு இருக்கிற அந்த 3 நாள் மாதிரி பீரியட் மாதிரி ஆண்களுக்கும் இருக்குன்னு நான் ஒரு ஓசோ புக்ல படிச்சேன்யா. அத நான் ஃபீல் ஒரு 8 மாசமா ஏன்னா நம்ம அகத்தாய்வு தற்சோதனை எல்லாம் நம்மளோட ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஒழுங்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு 8 மாசமா ஃபாலோ பண்ணும் பொழுது குறிப்பிட்ட டேட்ல அந்த உடல்நிலை அந்த டயர்டு உணர்வு தோணுதுயா. அது உண்மையா இல்ல என்னோட எண்ணமா? அதாவது நல்லா கவனிச்சுக்குங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு பெரிய இயற்கை கொடுத்த வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு விந்து மாதிரிதான் அவங்களுக்கு நாதம். அந்த நாதத்தில் ஏற்படுகின்ற அந்த கழிவானது, நச்சு பொருளானது மாதம் ஒரு முறை அவர்களுக்கு வந்து வெளியேற வேண்டும். அது இயற்கையினுடைய வரம், இயற்கை கொடுத்த தனி கவனம். அது அந்த நிலை வெளியேறின பின்னாடித்தான் அதுக்கப்புறம்தான் அதன் மூலமாக கிடைக்கின்ற வளர்கின்ற அந்த முட்டையானது வந்து கருப்பையோட விந்தோடு சேருவதற்கு ரெடியாகக்கூடிய காலம் அது. அதனால இயற்கை வந்து உற்பத்திக்கு வேண்டி, மனித உற்பத்திக்கு வேண்டி பெண்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அது. அது நமக்கு அப்படி அல்ல. நம்மளுக்கு விந்து என்பது ஒரு கழிவு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த விந்துவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, மாசம் ஒரு தடவை வந்து அது நம்ம கண்டிப்பா கழிவு தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விந்துவே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாலும்னா அது இயற்கையினுடைய வழி என்னன்னு, ஒரு நாளாவது ஒரு தடவை இரவில் நீங்கள் படுத்திருக்கும் பொழுது அது வெளியேறித்தான் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே விந்து வந்து நீங்கள் விருப்பப்படி
கழித்து கொண்டே இருந்தீங்கனால், உங்களுடைய இன்பத்துக்காக அதை கழித்து கொண்டே இருந்தால், மகரிஷி சொல்லுவாரு, உத்தமமாம் உயர்ஞான குண்டலினி கோலும் சாதகர்களுக்கு 10 முத ஒழுக்க நெறி பணிவுடன் சொல்கின்றேன் பாரு மகரிஷி. யார் யார் குண்டலினி யோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு, அந்த சாதகர்களுக்கு 10 ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லுகின்றேன். அதுல முதல்ல இதுல என்ன பண்ண, எண்ணெய் ஸ்தானத்தை சொல்லுவார். அடுத்தது எடுத்த உடனே வித்து கடும் விபச்சாரம் பார். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வெளியிட்டு போகும்போதுதான் அது கூடாது. அது இயற்கைக்கு எதிரானது. இவர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் மாதந்தோறும் ஒரு நிலையில் இருந்து அந்த கழிவை வெளியேற்றி விட்டால்தான் அடுத்த நிலையான உற்பத்தியை செய்யக்கூடிய நிலைக்கு அவர் வருவார்கள். அதற்கு முன்னால் இதை கிளியர் செய்து கொண்டு போவதற்கு இயற்கையே அவர்களுக்கு கொடுத்த அந்த உந்துதல் தான் அது. அதை நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இல்லையா அது அப்ப இல்ல ஐயா. ஓ இல்ல இல்ல உள்ள அர்த்தம் புரிஞ்சிருச்சியா. ஆனா எனக்கு அந்த வெளியே ஏறுறது அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா. ஆனா உடல்நிலை டயர்டுனஸ், இப்ப எப்படின்னா காயல்பம் தினந்தோறும் செய்யற ஒரு ஷெடியூல் இருக்குன்னா, இப்ப காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், பயிற்சி செய்யறோம், எல்லாம் 10 நேரம் காயகல்பம் செய்யறோம், திருப்பி இரவு தூங்கும் பொழுது தற்சோதனை செஞ்சுட்டு சாந்தி தேவம் தண்டி, இதே மாதிரி ஒரு ஷெடியூலாவே ஒரு வாட்ச் எப்படி 12 மணி நேரம் கரெக்டா ஓடுதோ அதே மாதிரி ஒரு நாளும் தவறாம ஒரு ஷெடியூல் மாதிரியே வந்துட்டு இருக்கியா. அப்ப குறிப்பிட்ட நாள்ல ஒரு 3 நாள் 2 நாள் மட்டும் உடல் வலி உருவாகுது. ஆனா மீதி 25 நாளும் அந்த உடல் வலி இல்லையா. 25 28 நாள் உடல் வலியே இல்லாம இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மாசத்துல மேக்சிமம் ஒரு 15-16ஆம் தேதினா அந்த வலி உருவாகுது. அது எது என்னோட எண்ணமா இல்ல என்னுடைய உடலின் மாற்றமாங்கிற ஒரு அதாவது நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த 3 நாள் அது இருக்கும்போது உடல் வலி அது இது சோர்வு எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு இந்த நாள் 3 நாளைக்கு இந்த மாதிரி வலி வருது வாரத்துக்கு அப்படிங்கும் போது அதுக்கு மாதிரி இது வெளியேறுது. அது அல்ல தவறான எண்ணம். அழித்து விடுங்கள் தவறான எண்ணம். அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சில நேரங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வழக்கத்துக்கு மாறாக உடல் உழைப்பு அதிகமாகி அலைச்சல் அது இது எல்லாம் ஆகி உடல் உஷ்ணம் அதிகமாகிவிட்டால் அந்த நேரத்தில் வலியும் அந்த உணர்வு பகல் நேரத்தில் அந்த உணர்வு இருந்தால்தான் வெளியே வரும். ஆனால் அந்த பகல் பொழுது உணர்வு வராமல் நீங்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருந்து தூக்கத்துல அது ஆட்டோமேட்டிக்கா போகும். அதுவும் இந்த மாதிரி நேரங்கள்ல வரும். ஆனா இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த 3 நாள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதனுடைய அந்த உடலினுடைய இயக்கங்களை அதை அதிகப்படுத்தி கொண்டதனால் அந்த வழி அதை குறைச்சிக்குங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதுக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது அவர் இயற்கையினுடைய உந்துதல் வேறு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நிகழ்வு வேறு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. அடுத்து அமிர்தா கௌரி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்குமா அமிர்தா கௌரி அம்மா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேட்டுப்பாளையம் பக்கத்துல குட்டியூர் மனவளக்கலை மன்ற தவம் மையம் எல்லாம் கோயம்புத்தூர், ஒட்டஞ்சத்திரம், பழனி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். உங்க கூட பேசினதுக்கு இறையாற்றலுக்கு நன்றி, குருவர்களுக்கு நன்றி ஐயா. எனக்கு ஒரு ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பஞ்சபூத நவகிரக தவத்துல நம்ம இது ராகு கேது காந்த அலைப்பாதைகளின் மீது தவம் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனின் நடுமத்தியில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை வெளியாகவும் பிரம்மமாகவும் மாறிக்கொண்டிருக்கும் நிலை. மேலும் அவை மிக மிக இவையே கரும்புலிகள் என்று அழைக்கின்றோம். மேலும் அவை மிக மிக அங்கு நிற்க முடியாமல் சூரியனின் நடுமத்தியிலிருந்து ஒரு பாதை போல் அமைத்து பிரபஞ்ச களத்தை எல்லாம் கடந்து சுத்தவெளியோடு கலந்து விடுகின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ சொல்றோம்ல, மகரிஷி கொடுத்த வைர வரிகள். இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ சுத்தவெளிங்கிறது தானும் ஊடுருவி தனக்குள்ள தானும் ஊடுருவிக்கும், தனக்குள்ளேயும் தோற்ற பொருட்கள் ஊடுருவி வச்சிருக்கு, பாய்ம பொருளா இருக்கு. இப்ப கரும்புள்ளிங்கிறது பாய்ம பொருளாதான் சார் மாறிட்டு இருக்குது. அப்ப அந்த சூரியனுக்கு நடுமத்தியில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே, அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே சென்டருக்கு போயிட்டு ஈவனா தானே சுத்தி பிரிஞ்சு வரணும். சூரியனை சுத்தி ஈவனா தானே இந்த கரும்புள்ளி பிரிஞ்சு வரணும். ஏன் ஒரு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரிஞ்சிருச்சு.
சரிங்க சார். அதுல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது பூரா விட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சொல்லுங்க சார். சூரியனுடைய நடு மையத்தில், நல்லா கவனிக்கணும், சூரியனுடைய நடு மையத்தில் அதனுடைய வெப்ப கொதிநிலை அளவு 1,40,00,000 டிகிரி செல்சியஸ். சரிங்க சார். எவ்வளவு? 1,40,00,000 செல்சியஸ், டிகிரி செல்சியஸ். அதனுடைய விளிம்புல இருக்கிறது 6,000 டிகிரி செல்சியஸ் தான். ஆமா, டிகிரி செல்சியஸ். இது 1,40,00,000, அது வெறும் 6,000. ஆமாங்க அப்படி சார். நடுவுல கொதிச்சு 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 செயலற்ற அணுக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அணுக்கள் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆமாங்க சார். தீஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரிங்க வழக்குல சார். தீஞ்சு போய் விட்டதுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். எப்பொழுது ஒரு அணு எரிஞ்சு தீஞ்சு போச்சு, இப்ப அடுப்புல விறகு வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா எரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த விறகு என்ன ஆகும்? நல்ல தீப்பிழம்பா இருந்து அமுங்கி சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பலை ஊதுனீங்கன்னா என்ன வரும்? கறி. ஆமா சார், கறி இருக்கும். ஆமா, கறி என்ன நிறம் இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். அது திடப்பொருள். இந்த அணு நம்ம கண்ணுக்கு தெரியாதது இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க. அது எரியும் போது கண்ணுக்கு தெரியும், அமைஞ்சும் போது கண்ணுக்கு தெரியாது. சரிங்க சார். அப்ப அது கருமை நிறமா தான் இருக்கும். அந்த இடத்துல எரிஞ்சு தீஞ்சு போய் முடிந்து விட்டு அந்த அணுவினுடைய ஆயுள் முடிந்து விட்டால் அது கருமை நிறமா மாறிடும்ல. கண்டிப்பாங்க சார். கருமை நிறம் எதை குறிக்கிறது? சுத்த வெளியை குறிக்கிறது. ஆமாங்க சார். ஆமாங்க இல்லையா? அந்த கருமை நிறம் என்பது அந்த அணுக்கள் தீஞ்சு போன பின்னாடி அந்த இடத்துல ஒண்ணு இல்லைன்னு, அந்த ஒண்ணு இல்லைன்னா சுத்த வெளி அங்க வந்துருச்சு. அதைத்தான் வெற்றிடம். அதைத்தான் என்ன சொல்லிருக்குன்னா, அந்த சுத்தவெளி என்பது தெய்வம். நல்லா இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுட்டே. சுத்தவெளி என்பது தெய்வம். அதனாலதான் மகரிஷி என்ன போடுறாருன்னா, பிரம்மமாகி நிற்கின்ற நிலைன்னா அது சுத்தவெளி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாங்க சார். அப்பொழுது இதே மாதிரி அணுக்கள் தீஞ்சு 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 அங்கே கூடிக்கொண்டே இருப்பதால் அங்க நிக்க முடியாமல் என்ன ஆகுது? அந்த கருமை நிறமானது அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து நடுவுல அப்படியே கருப்பா போய் போய் அங்க அப்படியே குமிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த கருப்பு. இது பாதம் மாதிரி சூரியனுடைய இரு பக்கமும் அப்படியே போகுது. எது வழி போகுது? சந்திரனில் சூரியனில் ஏற்பட்ட அந்த கருப்பு பாதை அது இருக்கின்ற பால்வழி அண்டத்தையும் தாண்டி கோடான கோடி அண்டங்கள் இருக்கின்ற பேரியக்க மண்டலத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தையும் தாண்டி சுத்தவெளி வரை போயிருக்குன்னா அது ஏன்னா அதனுடைய இடம் தானம்மா. வெற்றிடம் வரும்போது வரும். அதை ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் கேதுங்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பாதையிலிருந்து வருகின்ற கருமை நிறமான காந்தாலை கதிர்களை தான் நம்ம வாங்கி நன்மை செய்யும். தீமை செஞ்சா நிறுத்திக்கோ, நன்மை செஞ்சா அதையும் செய்யுன்னு சொல்லி நம்ம நவகிரகத்துல கேட்கிறோம். என்ன டவுட்டு? இதுல என்ன சந்தேகம்னா, இது அந்த கருமையம் அதாவது தெய்வ நிலையா மாறிட்டு இருக்குது இல்லைங்களா? தெய்வ நிலையோட தன்மையே தானும் ஊடுருவி தனக்குள்ள ஊடுருவக்கூடிய தன்மை தானே சார். அந்த குழம்பு சென்டர்ல பூந்துட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி தானே வெளியே போய் ஈவனா தானே அந்த சூரியனோட ஃபுல் இடத்துல ஈவனா தானே அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இல்ல. அந்த இடத்துல அணுக்கள் அப்படியே சாக அந்த இடம் வெற்றிடமாயிட்டே வரும். ஸ்ப்ரெட் எங்க ஆகுது? அது அந்த இடத்துல மட்டும் மையத்துல மட்டும் செத்துக்கிட்டே இருக்கும். கொதிநிலை ஜாஸ்தியா ரொம்ப கொதிச்சு கொதிச்சு போனது தானே சாகும். கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சது சாகாது இல்ல. அப்ப அந்த நிலை தான் அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே அப்படியே போகும். அதாவது வழி அமைச்சிட்டு அப்படியே வெளியே போகுதுன்னா அந்த இடம் பூரா கேப் உழுகுதுன்னு அர்த்தம்னு வச்சுங்களேன். கருமை நிறமாக காட்சி அளிக்கிறதுங்கிறது தான். அதனாலதான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, அது நீங்க சொல்ற மாதிரி அது கிட்டத்தட்ட அப்படியே அந்த சூரியனோட சுத்துதோ அதெல்லாம் கிடையாது. இதனுடைய கருமை நிலை அப்படியே இருக்கும்போது அந்த சூரியன் சுத்தும் போது அந்த சென்டருக்கு வரும்போது அந்த இது வந்துகிட்டே இருக்கும். கருப்பு நிலை வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆராய்ச்சி, அருமையான ஆராய்ச்சி. தவத்துல நல்லா உட்காந்து அது அப்படியே பாருங்க, விளக்கம் இன்னும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்து சாம்சங் என போட்டிருக்கிறார்கள். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. சாம்சங் போட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சாம்சங் அம்மா. பேர் சொல்லுங்க. கஜலட்சுமிங்க ஐயா. பெரம்பூர் கஜம் டோனே வேற மாதிரி இருக்குமா? சொல்லுங்கம்மா. இல்லைங்க ஐயா, கொஞ்சம் எப்படி உடல்நிலை எப்படிமா இருக்கு? என்ன இல்லைங்க
அதான் 1 இயர் ஆச்சு ஐயா அவருடைய இது முடிஞ்சு. தெரியும். மனசை தளர தெரியும், விடக்கூடாது. சொல்லிருக்கிறேன். மனசை தளர விட வேண்டாம். அதுதாங்க கொஞ்சம் இன்னும் அதுல இருந்து மீண்டு வர முடியல எனக்கு. இல்ல தனிமை என்பது இறைநிலை உங்களுக்கு கொடுத்த அந்த இதை பயன்படுத்திக்குங்க. இறைநிலையோடு பேசுவதற்கு தவம் தியானங்கள்ல இருந்து நல்லது செஞ்சு மனசன் அப்படியே கொண்டு போங்க. அப்படிதான் இப்ப மண்டலத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ இன்னைக்கு உங்களுடைய எந்த வேலையும் பார்க்கலையா, ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய இதுன்னு பார்த்ததுமே எனக்கு உங்களை நேரடியா பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஐயா. அதாவது பதில் எல்லாம் மனசுல இப்போ எனக்கு முன்னாடி ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு மேடம், அவங்க இணைந்திருது. எனக்கும் கொஞ்ச நாள் அதுல ஒரு டவுட் இருந்தது ஐயா. மத்தவங்க மூலியமா நீங்க கொடுக்குற பதில் எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தது ஐயா. அவங்க அது மட்டும் இல்லாத ஒரு மேடமும் கருமையை என்னுடைய நிலையில பல துன்பங்களை சந்திக்கிறேன், நான் என்ன நானும் அந்த நிலையில தான் இருக்கிறேன். அதாவது உணர்ந்துட்டேன், நம்ம என்னமோ செய்யல, ஆனாலும் முன்னோர்களுடைய ஒரு இதுதான் ஏதோ செய்திருக்கிறோம், ஒரு விஷயம் நடக்குதுன்ற ஒரு தெளிவு வந்துடுச்சு ஐயா. மத்தவங்க கேள்வி மூலியமா உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பதில் மூலியமா ரொம்ப மனசு லேசாயிடுச்சு ஐயா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த இதுல வந்த நான் ஜூன்ல. பாக்கலாம் ஐயா, நம்ம செப்டம்பர் 21, 22, 23 வர்றேன் நானு. பாக்கலாம், அந்த நேரத்துல பாக்கலாம். சரிங்க ஐயா, பாக்குறேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து நன்றி அம்மா, நன்றி ஐயா. அடுத்து செவ்வேல் ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் செவ்வேல் ஐயா. செவ்வேல் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. குரு பூர்ணிமான்றமா அப்படின்னா என்னங்க ஐயா குரு பூர்ணிமா? அதான் விளக்கம் சொன்னேன் இல்லையா, குரு பூர்ணிமான்னு விளக்கம் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். நீங்க முதல்ல எடுத்தவுடனே பௌர்ணமி நிகழ்வு 3 நிகழ்வு, குரு பூர்ணிமா, சித்ரா பௌர்ணமி அண்ட் சிவராத்திரி, இதுக்கு பூரா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அதுல சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, வந்துடும். இன்னும் 1 நாள் 2 நாள்ல வந்துடும், போட்டு பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட போன்ல கேளுங்க, இன்னும் விரிவா பேசலாம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 7 நாட்டு சனியன் பஞ்சபூத நவகரணம் நம்ம பண்றோம், நன்மை தரும் நவக்கோள்கள் சொல்றோம். அந்த 7 நாட்டு சனியன் நம்மளுக்கு வந்துன்னா ஏன் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, அதை இன்னும் நம்ம நன்மையா ஆக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? இப்ப நீங்க ஜோசியத்தை ஜாதகம் எழுதியிருக்கீங்க, ஜோசியம் பார்த்துருக்கீங்க, அதனாலதான் 7 நாட்டு சனின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரைட்டா? இது உங்க நிலையில இருக்கக்கூடியவங்க ஜாதகமே இல்லை, எழுதல, வைக்கல, அவங்கள கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு 7.5ன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க ஐயா. அதனால நீங்க அதை பத்தியே கவலைப்பட வேண்டாம். மனிதர்கள்ல எப்பொழுதுமே நல்லா கவனிச்சுக்குங்க, எவனுமே சந்தோஷமா ரொம்ப காலமா இருந்தவனும் இல்லை, எவனுமே ரொம்ப காலமா கஷ்டப்பட்டு அனுபவிச்சவனும் இல்லை. வாழ்க்கை என்பது சக்கரம் மாதிரி மாறி போய் வரும். அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கஷ்டகாலங்கள் வரும்போது மகான்கள், பெரியவர்கள், சித்தர்கள், ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட நல்ல நல்ல வார்த்தைகளை அதை பயன்படுத்தி அதை போக்குவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். போக்குவதற்கு சமாதானம் அடைவதற்கு, அதை பொறுத்து கொள்வதற்கு, அதை எப்படி தீர்ப்பதற்கு என்பதுன்ற அந்த வழிமுறைகளை வகுத்து நம்ம சமாதானம் பண்ணலாம். இப்ப நீங்க பார்த்துறதுனால நான் ஒண்ணு சொல்றேன். 7.5 சனி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7.5 நாடும்பாங்க. ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கு 2.5 வருஷம்னா 3 ராசிகள்ல இந்த சனி அமர்ந்திருக்கும். ஒரு சனிக்கு 7.5 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ராசிக்கு 7.5 பிடிச்சிடும், பின்னாடி ராசிக்கு 7.5 பிடிச்சிடும். அது ஒரு கதை, அது ஒரு விவரமா சொல்லிட்டே போகணும். அதனால 7.5 பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த 7.5 எல்லாம் இந்த சனி கிரகம் கொடுக்கின்ற அத்தனை தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை நாம் உணர்ந்து, அதுக்குத்தான் மகரிஷி இப்படிப்பட்ட காலங்களில் அதில் இருந்து வருகின்ற தீமைகளை தடுப்பதற்கும் அது நன்மை செய்வதை அதிகப்படுத்துவதற்கும் தான் இந்த நவகிரக தவத்தையே. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து
ஆழியார் என போட்டிருக்கிறது. அன்பர் அன்மியூட் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா பேசுறது கேட்கலையே எனக்கு. ஆமா, ஐயா வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ கேக்குறாங்க ஐயா. அன்பர் ஆழியார். அம்மா கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆழியார்ல இருந்தே கேள்வி பதிலா வாழ்க வளமுடன். என்ன குரு பூர்ணிமா அன்னத்தில் என்னே புண்ணியம் செய்திருக்கிறேன். ஆழியார் என்ற பெயரில் ஹேண்ட் ரைசிங். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் வந்து ஆழியார் இல்லைங்க ஐயா, நான் எடப்பாடி மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்த அன்பருங்க ஐயா. ஆழியார்னு பேர் எனக்கு வந்து ஆமாங்க ஐயா. நான் வந்து போன மாசம் அருளதியர் பயிற்சிக்கு போயிருந்த பொழுது அங்க வந்திருந்தவங்க எனக்கு இந்த லிங்க் கொடுத்திருந்தாங்க ஐயா. தினமும் இதுல வந்து தவம் நடக்குது, அதை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க, கன்டினியூ பண்ணி அதை பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆழியார் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவதாக நான் கருதுகிறேன். சொல்லுங்க. அந்த ஆழியார்னு போட்டு உங்க கை இப்படி கொடுக்கறதுனால அவர் ஆசீர்வாதம் வந்திருக்கு. நல்ல நாள் குரு பூர்ணிமா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்த்துக்கள். எங்க எடப்பாடியில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள். உங்க பேருமா? மகாலட்சுமிங்க ஐயா. மகாலட்சுமி. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு உண்மையிலே குரு பூர்ணிமாவுக்கு உண்மையான விளக்கம் எனக்கு இன்னைக்குதாங்க கிடைச்சது. எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு காலையில நான் வந்து கண்ணாடி பயிற்சி செய்யும் பொழுது, அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பயிற்சியை கொடுத்த மகரிஷி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கத்து கொடுத்த குருவா இருந்த மன்றத்தை சார்ந்த ஜெயச்சந்திரன் ஐயா, ராஜலட்சுமி அம்மா அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுடைய உருவத்தை மனசுல நினைச்சு நன்றி சொல்லிட்டு தான் அந்த பயிற்சியை ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க அதோட விளக்கம் சொல்லும் போது எனக்கே மகரிஷி வந்து எனக்கு உணர்த்தி இன்னைக்கு அவங்கள நினைக்கணும்னு சொல்லும் போது எனக்கு மெய் சிலிர்த்துருச்சுங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. ஏது சந்தேகம் ஒண்ணும் இல்ல? ஐயா சந்தேகம் வந்துங்கய்யா, இப்பதாங்க எனக்கு தீட்சை கொடுக்கறது கத்துட்டு வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாத பொழுது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தீட்சை கொடுக்கலாங்களா? கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லதுதான். எத்தனை நாளைக்குங்க? உடம்பு சரியாற வரைக்கும் தீட்சை கொடுங்க, அவ்வளவுதான். இப்ப தீட்சை கொடுப்பவர் குருஸ்தானத்தில் நிற்கிறார். அதனால மனநிலையிலிருந்து உடல் நிலையிலிருந்து எல்லாம் இருந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கிதான் தீட்சை கொடுக்கணும். சரிங்க ஐயா. உடல் நோய் என்பது ஜீவகாந்த குறைவினால் வருவது. சரிங்க ஐயா. அதனால கொஞ்ச காலம் பொறுங்க. அதனால ஒண்ணும் இல்லை. அதாவது நான் தீட்சை நீங்க கொடுக்கும்போது வந்து உங்களுடைய, அதாவது யாருக்கு தீட்சை கொடுக்குறீங்களோ உங்கள் உயிர் மூலம் அவர் உயிரை உய்விப்பதற்குத்தான் தீட்சை. அதனால வந்து உங்களுக்கு உடல் சரியில்லைன்னா ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இருக்கும்போது நீங்க எப்படி அந்த ஜீவகாந்த ஆற்றல் அவருக்கு போகும்? வேண்டாம், கொஞ்ச காலம் ரெஸ்ட் எடுத்துங்க. நல்ல அனுப்புனால கொடுங்க. காய்ச்சல் தலைவலினா 2 நாள்ல சரியாயிடுங்க, அப்புறம் நம்ம கொடுக்கலாம். ஆனா எனக்கு வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா எனக்கு இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குதுங்க. அது வந்து நான் இப்ப மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்காம இப்ப ஒரு 2 வருஷமா அக்குப்ரெஷர் மூலமா இப்ப நான் கியூர் ஆகிட்டே வரேங்க. அது வந்து எனக்கு உடல்ல வந்து முன்னெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்குங்க, ஆற்றல் குறைஞ்சி சாயந்தரம் நான் வந்து டீச்சரா இருக்கேங்க, சாயந்தரம் வந்தேன்னா டயர்டாயி படுத்துருவேன். இப்ப அந்த நிலையெல்லாம் மாறி எனக்கு நல்லாவே இருக்குதுங்க. சோரியாசிஸ் பிரச்சனை என்ன வெளியே தெரியுதாம்மா? ஆமாங்க ஐயா, தெரியுது. மூஞ்சி முகத்துல கையில கால்ல எல்லாம் தெரியுதா? கை கால்ல இருக்குதுங்க ஐயா. முகத்துல வந்து வெளியே யாரும் பார்த்தா தெரிஞ்சிற அளவுக்கு இருக்கான்னு கேக்குறேன். பார்த்தா தெரியற அளவுக்குன்னா நான் கையில தெரியறத வந்து நான் ஃபுல் ஹேண்ட் பிளவுஸ் போட்டு மறைச்சுப்பாங்க, வெளியில பார்த்தா தெரியாதுங்க. முகத்துல இல்லைங்க ஐயா. பொதுவாவே இந்த நிலையில வந்து இருக்கிறவங்க வந்து ஆழியார்லயே சில ஒரு காலத்துல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தவம் கொடுக்கும்போது வாங்குறவங்க ஏதாவது வந்து மன ஒன்றாமை என்ன இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நெகட்டிவா திங்க் பண்ணிடக்கூடாது. அதனால சில நேரங்கள்ல என்ன பண்ணுங்க, அதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அது இப்ப கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு என்னன்னு தெரியல. நீங்க மேக்சிமம் வந்து அந்த மாதிரி நிலையில இருந்து முதல்ல உங்களை சௌரப்படுத்திட்டு இது பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து அந்த இடத்துல தீட்சை கொடுக்கும் போது இப்படி நினைச்சு விடுவார்களோன்னு ஒரு பயம். தீட்சை வாங்குறவங்களும் என்ன இவரை போய் நம்மளுக்கு தீட்சை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு சரி ரைட்டு என்னமோ போங்கன்னு சொல்லிட்டு மனம் இருவருக்கும் ஒன்றாதுமா.
அதனால கொஞ்சம் சரி அனுசரிச்சு போங்க. அதனால அதாவது தீட்சை கொடுத்தால்தான் நீங்க வந்து ஆன்மீகத்தில் பெரிய ஆவீர்கள் என்பதல்ல. தீட்சையும் ஒண்ணுதான், கண்டிப்பா செய்யணும், கொடுக்கணும். நல்ல நிலை இருக்கும்போது கொடுக்கலாம். மற்ற நேரத்தில் சரிங்க தவம் தியானங்கள் பற்றி உங்களை நீங்க ஆன்மீகங்களை உயர்த்துவதற்கு, உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். அதுல பயன்படுத்துங்க. வாழ்க நன்றிங்கய்யா வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க. தினசரி உடல் தளர்த்தல் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேங்க. ம். ஒரு சில நேரத்துல அப்படியே மேல இருந்து கீழே இறங்குறதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடுது. ஒரு ம். சில நேரத்துல நல்லா முழுமையா உணர்ந்து செய்யும் பொழுது என்னோட கைகள் மட்டும் லேசாகி அப்படியே காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருதுங்க. அது சரிங்களா? நல்ல உணர்வு, அருமையான உணர்வு. ம். லேசாயி, ம். அதாவது உடல் மறக்குதுன்னா நல்ல உடற்தளர்வு பண்றீங்கன்னு அர்த்தம். தன்னை மறப்பது சரிங்கய்யா. தானே, தன்னை மறப்பது தானே தவம். ஆமாங்கய்யா என்ன, ஆமாங்கய்யா. அதுல எந்த பயப்படாதீங்க. நல்ல உடற்தளவுல அது அப்படியே போகணும். ஒரு ஒண்ணும் இல்லை. அப்படியே மறக்குது அப்படின்னா வந்து வேற வந்து உங்களுக்கு வந்து மறக்குதுன்னா மறத்து போற மாதிரி இல்ல. மறப்பது வேற, மறத்தல் வேற. அது மறத்து போகுது. இல்லைங்கய்யா. அப்படின்னா அது ரைட், ஓகே. இல்லைங்க. நல்லதான் அப்புறம் சைனிங், நல்ல சைனிங் நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வேற சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு காயக்கல்பம் பண்ணும் போதுங்க இடையில இருமல் ஏப்பம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா தொடர்ந்து நம்ம அஸ்வினி போடுறதுங்களா, இல்ல ஃபர்ஸ்ட்ல நிறுத்திட்டு பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் போடக்கூடாது. கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா. தான் போடணும். அஸ்வின் முத்திரை சரிங்க. அஸ்வின் முத்திரனுடைய நோக்கமே வந்து அந்த ஆசன வாயை சுரிச்சு விரிக்கும் போது வந்து ஆமா அந்த இது மூலாதாரம் கடையப்படணும். விந்து பை ஆமாங்க கடையப்படணும். கடைஞ்சா தான் ஆமா. நல்லது. நீங்க கடையும் பொழுது இரும்புனீங்கன்னா அதுல இருந்து விட்டு போயிடும், பிரயோஜனம் இருக்காது. முடிஞ்சிட்டு போடுங்க, நல்லது. சரி சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். நன்றிங்க. மிக்க வாழ்க வளமுடன், நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன் ஐயா, ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மிட் பண்ணிக்கோங்க ஐயா. சபரீஷ் ஐயா. ஆமா ஆமா நன்றி அம்மா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சபரீஷ் சுந்தர் ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து நீங்க சூப்பரா சொன்னீங்க ஐயா, நிறைய கேள்வி. எனக்கு வந்து ஒரு பொதுவான கேள்வி, இப்போ ஆண் பெண் நட்புல வந்து இப்போ வந்து அதாவது நம்ம பாரதத்துல மட்டும்தான் நிகமா அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அந்த இது மெஜாரிட்டி ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் மத்த நாட்டுல இருக்கவான்னு தெரியல. இப்போ அது ஏன்னா இப்போ சில இடத்துல எல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ்னா இல்ல இந்த மாதிரி ஒரே பார்ட்னர்னா அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க மத்த வெளியில வெளியில என்னடா அப்படிங்கன்னு. இப்போ அதுல அது உண்மையாவே ஏதாவது சயின்ஸ் இருக்காங்க? இப்போ ஒரே பார்ட்னர் கூட இருக்கிறதுனால பெட்டரா, இல்ல இப்போ உங்க சில பேர் 2-3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க உங்க லைஃப் டைம்ல? கேள்வி அதோட நிறுத்திங்க. நான் மகரிஷி சொன்னதை சொல்றேன், நீங்க அதுக்கே விடைய பார்த்துக்குங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க. மகரிஷி ஃபாரின் போகும்போது ஒரு அம்மா கேட்டிருக்காங்க மகரிஷி கிட்ட, நீங்கள் வந்து பெண்கள் வந்து அப்படி இப்படிங்கிறீங்க, அவங்கள அடிமைப்படுத்துற மாதிரி தான் உங்களுடைய இதெல்லாம் போகுது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படிங்க. இல்லம்மா, பெண்கள் நான் உயரத்தானே பேசிட்டு இருக்கேன், நல்ல உயர்வா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எங்க நாட்டுல இருக்கிற மாதிரி நாங்க யாரு கூட வேணாலும் சேரலாம், யாரு கூட வேணாலும் இது பண்ணலாம், அந்த இது ஏன் நீங்க மறுக்கிறீங்க? புரியுதுங்களா? ஃப்ரீ மேரிட்டல் செக்ஸ் ஏன் நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி இப்படி எல்லாம் அந்த சுதந்திரத்தை ஏன் தர மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது தான் மகரிஷி சொன்னாரு, எங்கள் இந்திய நாடு ஆன்மீக பூமி, எஸ்பெஷலி தமிழகம் வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் சிறந்தது. அவர் சொன்ன காரணம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெண் பல ஆண்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரே இடத்தில் விழுகின்ற அந்த விந்து பல விந்துகள் மேலும் மேலும் விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து இரத்தத்தில் வந்து பிளட் குரூப்புகள் அந்த பிரிவுகள் இருக்கிறதோ அதே மாதிரி விந்துகளிலும் பிரிவு இருக்கிறது. அப்படி அந்த விந்துகளில் பிரிவு இருக்கும் பொழுது ஒரு விந்து விழுந்த இடத்தில் அதே நேரத்தில் இன்னொரு விழுந்து வந்து விழுகும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அதற்குள் இருக்கின்ற அந்த பிரிவுகளில் குரூப்புகளில் அந்த ஸ்பெர்ம் குரூப்புகளில் வந்து பிரச்சனை ஏற்படும் பொழுது அது புண்ணாகி மிகுந்த உளைச்சலுக்கு உண்டாகிவிடும். அந்த இடம் அரிப்புத்தன்மை மிகவும் தோன்றிவிடும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த பெண் வந்து தூங்கும்போதோ வைக்கும்போது அந்த நிலை, அந்த அரிப்பதற்கு அந்த நிலை இருந்து கொண்டே இருந்தால்தான் அவர்களால் எதுவும் பண்ண முடியும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உகந்தது அல்ல. அதற்குத்தான் நாங்கள் வந்து சித்தர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டு பூமியில், ஒரு பொதுவாகவே தென்னிந்திய பூமியில், இன்னும் சொல்ல போனா இந்திய பூமின்னு வச்சுக்கோங்களேன், ஆதி காலத்துல ஆன்மீக பூமின்னு. ஹலோ, சத்தம் கேக்குது, என்ன வருது, கேக்குதா? அந்த மாதிரி நேரங்கள்ல விழுகும் பொழுது அது வந்து அந்த நினைப்பிலேயே இருந்து அவர்கள் உடல் கட்டு கடைசியில் மரணத்தை எய்து விடுகிறாள்.
அதனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆனா அதே நேரத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லும் பொழுது அதன் மூலம் பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு இருவரும் சேர்ந்து காட்டுகின்ற அன்பு, கருணை, ஒழுக்கம், அறிவு எல்லாத்தையும் சேரும் பொழுது அந்த குழந்தை உயர்ந்தவனாக பிறக்கிறான், உயர்ந்தவனாக வளர்கிறான். அப்படி வளர்ந்த பூமியில் பிறந்தவர்கள் தான் மகான்கள், சித்தர்கள், யோகிகள் என்று கொண்ட நாடு. அதனால் உங்கள் கேள்வி இதுக்கு பொருந்தாது அப்படின்றார். வேற என்னையா சொல்லுங்க, இன்னும் நிறைய சொல்லணும், டைம் இல்ல, சொல்லுங்க. அவ்வளவுதாங்க ஐயா. ஆமா, இவ்வளவுதாங்க. சிறப்பான என்னங்க நான் சொன்னது கேட்டதா இல்லையா? நீங்க கேட்டுச்சுங்க ஐயா. இல்ல கேட்டுச்சுங்க ஐயா. எனக்கு அதுக்குள்ள சவுண்டா இருக்கிறதுனால நான் மியூட் பண்ணிட்டேன். பட் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. ஐயா, இதுக்கு வெப்பம், நம்ம நாடு வெப்பம் மிகுந்த நாடுங்கிறதும் இதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இல்ல. வெப்பம் மிகுந்த நாடு என்பதுக்கு அந்த உணர்வுகளை தூண்டக்கூடியது. எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பம் மிகுந்த நாடுகள் உணர்வுகளை ரொம்ப தூண்டாதுமா. குளிர்ச்சி உள்ள நாடுகள் தான் ரொம்ப தூண்டும். ஏன்னா இந்த உடம்பில் உள்ள பாதி பகுதியானது சந்திர மண்டலம், சூரிய மண்டலம். சந்திர மண்டலம் என்பது இடப்பகுதி, சூரிய மண்டலம் என்பது வளப்பகுதி. இந்த இடப்பகுதியில் குளுமையா இருக்கிறனால அதுதான் காம உணர்வுகளை அதிகம் தூண்டக்கூடிய நேரம். அது வெப்பமான பகுதிகளில் கொஞ்சம் இதாத்தான் இருக்கும், சில நேரங்கள் இருக்கும். ஆனா எப்பவுமே மனது குளிர்ந்திருந்தா தான் அந்த உணர்வே வரும். உஷ்ணமான நேரங்கள்ல அவன் உணர்ந்தாலும் உணர்ந்தாலும் தன்னை போல அந்த உடல் ரீதியா அது வெளியேறிடும். அதனால அந்த நிலை வராது. நீங்க சொல்ல வந்த கேள்வியை கேளுங்க, சொல்லுங்க. இல்லைங்கய்யா, இப்ப நீங்க கொடுத்த விளக்கம் தான். அதுலயே ஐயா அதுவும் சொல்லியிருப்பாங்க. நாம இதை போன்ற ஒரு கற்பு நெறி பின்பற்றுவதற்கு நம்ம நாடு வெப்பம் மிகுந்த நாடா இருப்பதும் ஒரு காரணமா. கற்பு நெறி தவறும் பொழுது இந்த வெப்பம் மிகுந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்க சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெண்களுக்கு ஏற்படும்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. மகிழ்ச்சி ரொம்ப விரிவா போயிட்டே இருக்கும். அதுதான் போயிட்டே இருக்கும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமான பாயிண்ட் இதுதான் அவர் சொன்னது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் சிறந்தது. அதனால் தான் குழந்தைகளை நன்றாக வளர்க்க முடியும், பண்பாட்டுடன் வளர்க்க முடியும், அறிவோடு வளர்க்க முடியும், ஒழுக்கத்துடன் அறநெறி சேர்ந்த வாழ்வை பின்பற்றுவதற்கு அக்குழந்தைகள் தான் தகுதி பெறும் அப்படிம்பார். நிறைய பேசுவார். கண்டிப்பா. ஆமாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவாக ஆண்டா ஜேன் போட்டிருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஆண்டாளம்மா, அடையார் ஆண்டாளம்மா, சென்னை. சொல்லுங்கம்மா, ரொம்ப காலம் கழிச்சு வரீங்க. நன்றிகள் ஐயா. ஜூம்ல தான் முதல்ல உங்களோட நான் மகரிஷி இதுல ஃபுல்லா நான் நிறைய கத்துட்டேன்யா. இன்னைக்கு நிறைய எனக்குள்ளேயே கேள்வி எனக்குள்ளேயே உங்களோட குருவோட ஆசீர்வாதத்தினால நான் நிறைய தெளிவு பெற்று நல்லா வந்துட்டு இருக்கேன்யா. ரொம்ப நன்றியா. அந்த குரு காணிக்கைக்காக தான் உங்களோட இன்னைக்கு வாழ்த்து சொல்லணும்னு கூப்பிட்டேன்யா. நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. கோடானு கோடி நன்றிகளையா. வாங்கய்யா, சென்னை வாங்க. வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்து கலைமதி அம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா கலைமதிமா, சீக்கிரம் கேள்வி மட்டும் கேளுங்க. இந்த கற்பு நெறி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துங்க. விவேகானந்தர் பத்தி படிக்கும்போது அவர் சொல்லுவாரு, உங்க நாட்டுல பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க, இன்னொரு ஆணோட கை குலுக்க கூட உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்க மகாராணிய நீங்க கை குலுக்குவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அது எப்படி முடியும், அவங்க மகாராணி ஆச்சு. எங்க நாட்டுல ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி தான். அதனால யாரோட கை குலுக்கும் அவங்களுக்கும் இப்பெல்லாம் யாரும் செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத சொல்லணும்னு நினைச்சேங்கய்யா. வேற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமையான கருத்து, அருமையான கருத்து, அருமையான கருத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து ஜமுனா ராணி அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஜமுனா ராணி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா ஜமுனா ராணி அம்மா, சொல்லுங்க. சீக்கிரம் கேள்வி மட்டும் கேளுங்க. ஓகேங்க ஐயா. பௌர்ணமியின் சிறப்பு இன்னைக்கு மிக சிறப்பானதுங்க ஐயா. இந்த அன்னைக்கு பௌர்ணமி தினத்துல இதுல ஓபன் பிளேஸ்ல தவம் பண்ணலாமாங்க ஐயா? அதனால பண்ணக்கூடாது. ஓகேங்க. அதான்
இந்த நவக்கிரக தவம் மாதிரி செய்யலாமா? அதான் சரி கேட்டுக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு. இல்ல வேண்டாம். அதான் மகரிஷி நான் தான் அந்த முதலே கொடுக்கும்போது சொன்னனே, அதாவது எப்பவுமே வெத்துடம்பாய் தானி இருந்து வெளிதெரிதல் பாரு மகரிஷி. 10 ஒழுக்க நெறிகள் அது ஒண்ணு. உடம்ப காட்டிட்டே வெளியே தவம் செய்யறவங்க உடம்ப மேல ஒண்ணும் இல்லாம ஆண்கள் வெளியே போக கூடாது அப்படிம்பாரு. வெத்துடம்பாய் தானி இருந்து வெளித்திரிதல், சித்து விளையாளரோடு சினம் கொண்டு தவிர்ப்பு. அப்படி ஒண்ணுன்னா சொல்லிட்டு இந்த 10 நெறி சொல்றதுக்கு டைம் இல்ல. சரி, வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. மற்றபடி பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவங்களை நினைச்சு வழிபடலாமா? அந்த டவுட். தாராளமா செய்யலாம். அதாவது எப்பவும் இறந்தவர்களுடைய அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அவர்களுடைய பாதிப்பு மனசுல இருக்கும். அந்த நேரங்களில் தீமைகள் ஏற்பட எண்ணங்கள் மாறாத அளவுக்கு நல்ல எண்ணத்தோடு இருந்து, ஏதாவது தீமைகள் வந்தால் நல்ல எண்ணத்தோடு இருந்து அதை தடுப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். நம்ம அந்த நேரங்கள்ல மௌனம், விரதம் அதுவும் இருப்பது நல்லதும் பாரு மகரிஷ், நல்லது. அவர்களை நினைத்து மன அமைதிப்படணும். எந்த விதமான தீமையான காரியங்கள்ல எதுவுமே ஈடுபடக்கூடாது அந்த நேரத்துல. வழிபடணும். வாழ்த்துக்கள். நன்றிங்க, மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம அன்பர்கள் கேள்வி கேட்டுட்டாங்க, நிறைவு செய்யலாம். வாழ்த்துக்கள் அம்மா. எப்படியோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். 1 மணி ஆயிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க